अच्छे वचन को ஆயத்தமாய் இருங்கள். எப்படி ஆயத்தமாய் ரெடி ஆக வேண்டும். तैयार रहिए. அல்லேலூயா. हालेलुया. நம்ம எடுத்து வாசிப்போம். एक वचन खोलेंगे. மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 24 24वां अध्याय 44 वचனம். 44वां वचन. मत्ती 24 का 44. किसी ने निकाला हो तो पढ़िए. इसलिए तुम भी तैयार रहो, क्योंकि जिस घड़ी के विषय में तुम सोचते भी नहीं हो उसी घड़ी मनुष्य का पुत्र आ जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்திலே நாம் எந்தெந்த காரியங்களுக்கோ நம்ம ஆயத்தமாகிறோம். इस संसार में हम किन किन चीजों के लिए तैयार रहते हैं. இந்த உலக மனிதர்கள் எந்தெந்த காரியங்களுக்கோ ஆயத்தமாகறாங்க. दुनिया में लोग किन चीजों के लिए तैयार रहते हैं. இன்னைக்கு ஒரு ஆளு நம்ம ஒரு சகோதரி ஆயத்தமாகறாங்கன்னு சொன்னா அவங்க பலவிதமான அலங்காரத்தோடு வெளியே கிளம்புறாங்க. आज एक बहन तैयार होने के बारे में बात करें तो वो बहुत अच्छे से सुंदर दिखकर बाहर जाने के लिए तैयार होते हैं. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு ஆயத்தம் பண்ணி போகிறாங்க. शादी में जाते हैं तो तैयार होकर जाते हैं. கல்யாண வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு செல்லுகிறாங்க. शादी के कपड़ों को भी वो जाके बेचते हैं. வேலைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு ஆயத்தங்கள் இருக்கிறது. काम पे जाने के लिए कुछ कपड़े हैं. சாப்பாடு கையில எடுத்துட்டு போறாங்க. खाना लेके जाना है हाथ में. வேலைக்கு தேவையான ஒரு சில உபகரணங்களை எடுத்து கொண்டு போகிறாங்க. काम में इस्तेमाल करने के लिए कुछ सामान लेकर जाते हैं. பல காரியங்களுக்கு பல ஒரு ஆயத்தமாய் செல்லுறாங்க. बहुत कामों के लिए बहुत तैयारी करनी पड़ती है. உலக மனிதர்கள் எதற்கோ ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. संसार में लोग किन किन चीजों के लिए तैयार होते हैं. அவர்கள் எதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. उन्हें पता नहीं वो किस चीज के लिए तैयार होते हैं. ஆனால் நாம் எதற்காக ஆயத்தமாக வேண்டும் என்று இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம். और हम देखेंगे आज हमें कि किस चीज के लिए हमें तैयार होना है. யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம எதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும்? क्या कोई इसका जवाब देगा हमें किस चीज के लिए तैयार होने की जरूरत है. இதுவரையிலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நிறைய ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க. आज तक आपने कई परमेश्वर के संदेश को सुना है. நாம் எதற்காக ஆயத்தமாக வேண்டும்? हमें किस चीज के लिए तैयार होना है. யாராவது சொல்லுங்க. நாம் எதற்காக ஆயத்தமாக வேண்டும்? क्या कोई बताएगा हमें किस चीज के लिए तैयार होना है. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். संसार की चीजों के लिए हम तैयार होते हैं. ஆனால் உங்களையும் என்னையும் ஞானஸ்நானம் எடுத்து இந்த சபையிலே வந்து உட்கார வைப்பதனுடைய காரணம், मगर आपको और मुझे बपतिस्मा लेकर इस सभा में बैठने का कारण है, பரலோக ராஜ்யத்திலே ஒரு கல்யாண விருந்து இருக்கிறது. स्वर्ग के राज्य में एक विवाह होने वाला है. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் திருமணமாகி அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக வாழ போகிறோம். दुल्हा यीशु मसीह के साथ दुल्हन बन के हम कलेश अनंत काल के लिए जीने वाले हैं. அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். उसके लिए हमें तैयार होना है. இப்போ ஒரு பெண் மகளை வந்து ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் என்று சொன்னால், अभी एक बेटी को कहीं पर विवाह करके देने वाले हैं तो अनेक ஆயத்தங்கள் செய்வோம். कई तैयारियां हम करेंगे. இன்னைக்கெல்லாம் முக்கியமா என்ன ஆயத்தம் பண்றாங்கன்னா, आज क्या तैयारी करते हैं तो அவர்களுக்கு நகை மற்ற ட்ரெஸ் எல்லாம் போட்டு उसके लिए बहुत गहने, उसके लिए सारे कपड़े खरीद कर ஒரு மேக்கப்னு ஒண்ணு பண்றாங்க. एक मेकअप करते हैं. இங்கெல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல. अभी यहाँ कर रहे हो कि नहीं पता नहीं. கண்டிப்பா இருக்கும். होगा ही. ஆமா, மேக்கப்னு சொல்லி பண்ணி அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. मेकअप में भी कई लाख खर्चा करते हैं. அந்த அலங்காரம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 hours தான் இருக்கும். वो सुंदरता कम से कम 10,000 की होगी. ஆமா, அந்த 10 ஹவர்ஸ்ல அது குளிச்சாங்கன்னா சரியாயிடும். फिर नहा लिया तो वो चला जाएगा. அல்லேலூயா. हालेलुया. உச்சமா அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया कहिए. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? सब लोग ध्यान दे रहे हैं ना. டிரான்ஸ்லேஷன் நல்லா பண்றாரா? ट्रांसलेशन सही हो रहा है. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தேன், ஐயா அருமையான பாஸ்டர் பீட்டர் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. पिछली बार भी मैंने ट्रांसलेशन किया था, अच्छा किया था. सुन रहे हो तो हालेलुया बोलो. அல்லேலூயா. அப்போ நீங்க ஆயத்தமாகிற காரியத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். तो आज हम तैयार होने की बातें सीखने वाले हैं. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கிறீங்க? स्वर्ग में जाने के लिए कितने लोग तैयार हैं? இன்னைக்கு ஒரு டூருக்கு போலாம் வாங்கன்னு சொன்னா உடனே எல்லாரும் ஆயத்தமாயிருவோம், அப்படிதானே? आज कहीं बाहर जाना है टूर पे बोला तो लोग तुरंत तैयार हो जाएंगे. ஆமா. ஆனா பரலோக ராஜ்யம் சொன்னா சில பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. मगर स्वर्ग राज्य के बारे में बोला तो कुछ लोग कुछ सोच रहे हैं. இருந்தாலும் சென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, அவர் பக்கத்துல நம்ம கையை தூக்கலன்னா நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்கன்னு கையை தூக்குறீங்க. चेन्नई से एक पास्टर आए, हाथ नहीं उठाया तो बेइज्जती हो जाएगी इसलिए उठा रहे हैं.
நம்முடைய விசுவாசம் எப்படின்னா இன்னைக்கு இயேசு வந்தாலும் நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணும். मगर हमारा विश्वास कैसा हो कि आज भी अगर यीशु आ जाए तो मैं जाने के लिए तैयार हूं. ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு தகுதி தேவை. अगर तुरंत जाना है तो उसके लिए हमें तैयार होना है. ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்றால் அதற்கு தகுதி தேவை. डॉक्टर बनने के लिए हमें तैयारी होनी है. ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றால் அதற்கு தகுதி தேவை. एक इंजीनियर होने के लिए एक पदवी की जरूरत है. ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும்னா இப்பெல்லாம் குறைஞ்சபட்சம் 40 சப்ஜெக்ட் படிக்கணும்ன்றாங்க. अभी इंजीनियर बनना है तो कम से कम 40 सब्जेक्ट पढ़ने पड़ते हैं. பல எக்ஸாம்கள் இருக்கிறது. कई एग्जाम देने पड़ते हैं. அதெல்லாம் முடிச்சுதான் அவங்க இன்ஜினியர் ஆக முடியும். उसके बाद ही वो इंजीनियर बन सकते हैं. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு புத்தகம் தான் படிக்கணும். मगर आज परमेश्वर के मसीह के लोगों को अगर स्वर्ग जाना है तो एक ही पुस्तक पढ़नी है. இந்த வேதாகமம் என்கிற ஒரு புத்தகத்தை நாம் படிக்கும்போது தான் பரலோகம் போக முடியும். अभी सिर्फ इस पवित्र शास्त्र को पढ़ते समय ही हम स्वर्ग जा सकते हैं. தினந்தோறும் அவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். रोज उसके वचनों को पढ़ना है. கடந்த வாரத்திலே வாசித்த அதே வசனத்தை இன்னைக்கு வாசிச்சா கூட புதிதான காரியங்கள் கிடைக்கும். पिछले हफ्ते पढ़े हुए वचन को ही आज भी पढ़े तो भी हमें आज नई चीजें मिलती हैं. இன்னைக்கு காலையில யாரெல்லாம் பைபிள் படிச்சீங்க? आज सुबह कितने लोगों ने बाइबल पढ़ा है? நான் எங்க போனாலும் கேட்கிற கேள்வி இன்னைக்கு காலையில யார் பைபிள் படிச்சீங்க? मैं जहां भी जाऊं ये पूछता हूं कि आज सुबह किसने बाइबल पढ़ा है? ஹல்லேலூயா. हालेलुया. தினந்தோறும் பைபிள் படிக்க வேண்டும். அது நமக்கு உணவு. रोज बाइबल पढ़ना हमारा काम है. சரீரத்துக்கு தேவையான உணவு நம்ம சாப்பிடுகிறோம். हमारे शरीर की जरूरतें हम खाते हैं. ஆத்மாவுக்கு தேவையான உணவு இந்த வேத வசனம். आत्मा की जरूरतें परमेश्वर का पवित्र शास्त्र है. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நினையாத நாளிலே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வருவார். परमेश्वर के लोगों किसी भी दिन में मसीह इस संसार में आ जाएगा. நாமளும் ஆயத்தமாக வேண்டும். हमें भी तैयार होना है. நம்மோடு கூட சேர்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். हमारे साथ के लोगों को भी तैयार करना है. இன்றைக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். आज मैं एक और सवाल पूछता हूँ. யாரெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? कितने लोग बोल रहे हैं कि मैं पहले से तैयार हूँ? ஏற்கனவே நாங்கெல்லாம் ஆயத்தமா இருக்கிறோம்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. मैं पहले से तैयार हूँ बोलने वाले लोग हाथ उठाएं. ஹல்லேலூயா. हालेलुया. நான் சொல்லுகிறது புரியலையா உங்களுக்கு? இன்னும் आपको मेरा बोलना नहीं समझ रहा है? நான் என்ன சொல்லுகிறேன்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. मैं जो बोल रहा हूँ अच्छे से समझिए. பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நான் எல்லாம் தயாரா இருக்கிறேன், எல்லாம் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லுகிறவங்க கை தூக்குங்க. स्वर्ग राज्य में जाने के लिए मैं पहले से तैयार हूँ बोलने वाले लोग हाथ उठाए. முதல்ல நான் சொன்னேன் யாரெல்லாம் போறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு கேட்டேன். पहले मैंने पूछा कितने लोग जाना चाहते हैं, जाने के लिए तैयार हैं. அதாவது போவதுக்கு யாரெல்லாம் ஆசைப்படுகிறீங்கன்னு கேட்டேன் முதல்ல. मतलब जाने के लिए कितनों की इच्छा है मैंने पूछा. ஆனா இப்ப ரெண்டாவது கேட்கறது யாரெல்லாம் நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சொல்றது. कितने कह अब मैं पूछ रहा हूँ कि कितने तैयार हैं अभी जा सकते हैं. யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? कितने लोग तैयार हैं? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். मनुष्य चेहरे को देखता है, परमेश्वर आपके हृदय को देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. அவருக்கு தெரியும் நீங்க இதுக்கு குவாலிஃபைடா இருக்கீங்களா, ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு அவருக்கு தெரியும். परमेश्वर को पता है आप कितने अच्छे हैं, कितने तैयार हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. परमेश्वर के प्यारे लोगों, इस संसार में हम कुछ लेकर नहीं आते हैं, कुछ लेकर नहीं जाते हैं. ஒன்றே ஒன்றை தான் நாம் கொண்டு போக போகிறோம். एक ही चीज हम लेके जा पाएंगे. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே செய்த கிரியைகளை கொண்டு போக इस போகிறோம். संसार में जीते समय किए हुए कर्मों को लेकर जाएंगे. நல்லவைகளை செய்தால் பரலோக ராஜ்யம் நிச்சயம். अच्छे कर्म करने पे स्वर्ग राज्य निश्चय है. தீயவைகளை செய்தால் நரகம் நிச்சயம். बुरे कार्य करने पर नरक निश्चय है. எனக்கு தெரிந்த எங்களுடைய உறவினர் ஒருத்தர் உண்டு. मैं जानने वाले एक व्यक्ति थे. அவர் துணிகரமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு ஆல்ரெடி நரகம் தான் சொல்லி துணிகரமாய் சொல்வார். वो कई बार कहते थे ऐसे ही कि मैं तो पक्का नरक ही जाऊंगा. அவர் இன்றைக்கு மரித்தும் போய் விட்டார். आज उनकी मृत्यु हो चुकी है. இப்ப எங்கே இருக்கிறாருன்னு தெரியவில்லை. अब वो कहाँ है पता नहीं. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனிக்க வேண்டும். परमेश्वर के प्यारे लोगों, हमें ध्यान देना है. இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து इस संसार में परमेश्वर को जैसा प्रिय है वैसा जीकर அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தால்தான் उसके वचन उसके आज्ञाओं को मानकर चले तो நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும். हम स्वर्ग राज्य जा सकते हैं. நாம் எத்தனை பேர் ஆசைப்படலாம், हम कितने लोग भी इच्छा कर सकते हैं, ஆனால் அதற்கு தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் அங்க போக முடியும். मर्जी जो उसके लिए सही है वो ही जा सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு आज ஒரு பைபிள்ல இருந்து ஒரு நபரை பார்க்க போகிறோம். அவர் சுழல் காற்றிலே வானத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். आज हम बाइबल में से एक वचन देखेंगे.
அவரு எலியா என்கிற ஒரு நபரை நாம் கவனிக்க போகிறோம். हम एलिया नाम के एक नबी के बारे में देखेंगे. எலியா என்கிற ஒரு நபரை குறித்து अनेक செய்திகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. एलिया नबी के बारे में कई संदेश आपने सुने होंगे. எலியா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். एलिया एक भविष्यद्वक्ता थे, आप सभी को पता है. அவர் மரணத்தை சந்திக்காமல் அப்படியே சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். उनकी मृत्यु नहीं हुई, वो एक रथ, आग के रथ मर स्वर्ग में उठा लिए गए. இந்த உலகத்திலே நாம் இப்ப சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி வராதான்னு நினைக்கிறோம். इस संसार में हम कलिशा में बैठे हुए सोचते हैं कि क्या एक आशीष का संदेश हमारे पास आएगा. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தை தான். आज मैं जो बोलने वाला हूँ वो भी आशीष का ही संदेश है. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, पहले परमेश्वर के राज्य को खोजो तो இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு தானாக கிடைக்கும். इस संसार की सारी आशीष हमें अपने आप मिल जाएगी. ஹல்லேலூயா, हालेलुया. ஆகவே இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. तो इस संसार की आशीषों को हमेशा मांगते रहने की हमें जरूरत नहीं है. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, परमेश्वर की राज्य को खोजो तो இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். इस संसार की आशीष हमें ढूंढ कर हमारे पीछे आएंगे. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन कह रहे हैं? எத்தனை பேர் உண்மை என்று சொல்லுகிறீங்க? कितने लोग सच है कह रहे हैं? ஹல்லேலூயா. हालेलुया. எலியா அப்படி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்து தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். एलिया ऐसे एक अच्छे जीवन को व्यक्त करने की वजह से परमेश्वर के पास उठा लिया गया. இந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்தார், அதே போல நாமும் செய்ய வேண்டும். इस एलिया ने अपने जीवन में जैसा किया है वैसे ही हमें भी करना है. 1 ராஜாக்களின் புத்தகம் पहले राजा की पुस्तक 17ஆம் அதிகாரம் 17वां अध्याय 1ஆம் வசனம். पहला वचन. 1 ராஜாக்கள் 17:1. पहला राजा 17:1. तिशिब एलिया जो गलीद के परदेशियों में था, उसने अहाब से कहा, इज़राइल का परमेश्वर यहोवा जिसके सम्मुख में उपस्थित रहता हूँ, उसके जीवन की शपथ, इन वर्षों में मेरे बिना कहे ना तो मैं बरसेगा और ना ओस पड़ेगी. आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த எலியா தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக முதலாவது நிற்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ये एलिया भविष्यद्वक्ता अपने जीवन में परमेश्वर के सामने खड़े रहने वाला व्यक्ति था. தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனாக இருந்தார். परमेश्वर के सामने खड़े रहने वाला व्यक्ति था. புதிய ஏற்பாட்டிலே வசனம் சொல்லுகிறது, நிற்கிறது என்றால் என்ன? पुराने नियम में परमेश्वर के सामने खड़े रहना मतलब क्या है? தேவனுக்கு முன்பாக நின்று அவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. परमेश्वर के सामने खड़े रह के उसके सम्मुख में प्रार्थना करने वाला व्यक्ति. எலியா தினந்தோறும் தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதராக இருந்தார். एलिया हमेशा परमेश्वर के सामने उसके सम्मुख में खड़े रह के प्रार्थना करने वाला व्यक्ति था. எத்தனை பேர் தினந்தோறும் ஜெபம் பண்றீங்க? कितने लोग हमेशा प्रार्थना करते हैं? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? कितने लोग प्रार्थना करते हैं? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு अनेक இடங்களிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், परमेश्वर के प्रिय लोगों, आज अनेक जगह पर क्या होता है? இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். कई लोग बालक बने ही हैं. என்ன பண்றாங்க? क्या करते हैं? தினந்தோறும் பாஸ்டர் இடத்துல வந்து ஜெபிக்க சொல்றாங்க, சந்தோஷம். हमेशा पास्टर के पास आके प्रार्थना करने बोलते हैं, अच्छी बात है. மற்ற சகோதர சகோதரிகிட்ட ஜெபிக்க சொல்றாங்க, சந்தோஷம். दूसरे भाई बहनों के पास जाकर अपने लिए प्रार्थना करने बोलते हैं, अच्छी बात है. அதுவே பழக்கமாக போய் கொண்டிருக்க கூடாது. मगर वैसे ही आदत नहीं हो जानी चाहिए. நாமே ஜெபம் பண்ணி தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும். हम ही खुद प्रार्थना करके परमेश्वर से प्राप्त करने की इच्छा करनी चाहिए. இந்த மாதிரியான காரியங்களை अनेक ஊழியர்கள் தெரிந்து கொண்டுதான் என்ன பண்றாங்க? आज ये बातें जानकर सेवकाई में तो भी क्या करते हैं? நீங்க என்னிடத்துல வாங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், நீங்க சும்மா இருங்கன்றாங்க. सेवकाई में कहते हैं हमारे पास आइए, हम तुम्हारे लिए प्रार्थना करेंगे, तुम चुप रहो. அதுக்கு நிறைய வசனங்களையும் அவங்க சொல்லுவாங்க. और उसके लिए कई वचन भी देंगे. अनेक ஊழியங்கள்ல இதுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்ல விட்ட மாதிரி போயிட்டு இருக்கு. और कई सेवकाई में कांटेक्ट सेंटर चला रहे हैं, वैसा चल रहा है. அது ஒரு நாளும் தேவன் விரும்பவில்லை. वैसा परमेश्वर पसंद नहीं करता. தேவனுக்கு என்னவென்றால் அவருடைய சன்னிதானத்திலே எல்லோரும் நிற்க வேண்டும். परमेश्वर को क्या चाहिए कि उसकी सम्मुख में हर कोई खड़ा रहे. எல்லோரும் அவருடைய சன்னிதானத்திலே போய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். हर कोई उसके सामने जाके उसके सम्मुख में खड़ा रहे. அதுதான் தேவனுடைய விருப்பம். वही परमेश्वर की इच्छा है.
இன்றைக்கு தேவனுடைய விருப்பத்தை செய்ய எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? आज कितने लोग परमेश्वर की इच्छा पूरी करने के लिए तैयार है? அல்லேலூயா. हालेलुया. உண்மையாகவே தேவனுடைய சன்னிதானத்துல போய் நீங்க நின்னுட்டாலே போதும். सही में परमेश्वर के सम्मुख में आप खड़े रहे तो ही काफी है. ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து அவரும் ஜெபிக்க தொடங்கி விடுவார். पवित्र आत्मा परमेश्वर आपके साथ प्रार्थना करने लगेगा. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். நான் சுத்த உள்ளத்தோடு கூட பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்துல நிற்கும் பொழுது जब हम सच्चे मन से परमेश्वर के सम्मुख में खड़े रहते हैं तो ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து ஜெபிக்க தொடங்கி விடுவார். पवित्र आत्मा हमारे साथ मिलकर प्रार्थना करता है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग प्रार्थना करने के लिए उत्सुक है? தினந்தோறும் தனி ஜெபத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? कितने लोग अकेले प्रार्थना करते हैं? உண்மையாகவே தேவனுடைய தனி ஜெபத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது सच में परमेश्वर के सामने जब आप अकेले प्रार्थना करते हो அவருடைய விருப்பத்தை முதலாவது நிறைவேற்றுகிறோம். पहले वो अपनी इच्छा को आपके सामने व्यक्त करता है இரண்டாவது நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். और दूसरा परमेश्वर हमारी इच्छा को पूरी करता है. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு தேவை இன்னதென்று ஆண்டவருக்கு தெரியும். आपकी क्या जरूरत है परमेश्वर को पता है. ஆனால் நீங்க ஜெபிக்க வேண்டியதெல்லாம் मगर आपको प्रार्थना क्या करनी है? இந்த உலகத்திலே என்னை பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கணும். इस संसार में मुझे पवित्र जीवन जीने के लिए सहायता करो ऐसी प्रार्थना करनी है. பரலோக ராஜ்யத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று ஜெபிக்க வேண்டும். मुझे स्वर्ग राज्य के लिए तैयार करो ऐसी प्रार्थना करनी है. மீதி எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். वो बाकी सारी चीजें परमेश्वर आपको दे देगा. உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணுமா? आपको खुद का घर चाहिए? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேணுமா? आपको एक अच्छा काम चाहिए? எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ये सब कुछ परमेश्वर आपको देगा. அல்லேலூயா. हालेलुया. உண்மையாகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க தொடங்கி கொண்டிருக்கிறது. ये सब कुछ सही में सुनते समय आपके जीवन में अद्भुत चीजें हो रही है. அல்லேலூயா. हालेलुया. எலியாவினுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனாக வாழ்ந்தார். एली अपने जीवन काल में परमेश्वर के सम्मुख में खड़े रहने वाला व्यक्ति बनकर जिया. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 36ஆம் வசனம் இதுமாய் சொல்லுகிறது. 36वां वचन कहता है. லூக்கா 21:36. लूका 21:36. इसलिए जागते रहो और हर समय प्रार्थना करते रहो कि तुम इन सब आने वाले घटनाओं से बचने और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बनो. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க அவருடைய சன்னிதானத்திலே நிற்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ये वचन कहता है उसके सम्मुख में खड़े रह पाने वाले व्यक्ति, उसके सम्मुख में प्रार्थना करने वाले व्यक्ति बनना है. இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. इफिसियों 1:4 कहता है. எபேசியர் 1:4. इफिसियों 1:4. जैसा उसने हमें जगत की उत्पत्ति से पहले उसने चुन लिया कि हम उसके निकट प्रेम में पवित्र और निर्दोष हो. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். परमेश्वर इच्छा करता है कि उसके सामने हम पवित्र और निर्दोष खड़े रहे. தேவனுக்கு முன்பாக எப்படி நிக்கணும்? परमेश्वर के सामने कैसे खड़ा रहना है? குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். पवित्र और निर्दोष. நம்மேல எந்த ஒரு குறையும் தேவன் காணக்கூடாது. परमेश्वर को हम में कुछ कमी नहीं दिखनी चाहिए. தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கும் பொழுது परमेश्वर के सम्मुख में खड़े रहते समय அவருக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும். उसको पहले से सब कुछ पता है. நாம என்ன தவறு பண்ணியிருக்கிறோம், हमने क्या ढापा है, என்ன நல்லது பண்ணியிருக்கிறோம், क्या अच्छा किया है, எல்லாமே அவருக்கு தெரியும். सब कुछ उसको पता है. ஆனால் குற்றமற்றவர்களாய் நாம் நிற்கிறதற்கு தேவன் விரும்புகிறார். मगर हम निर्दोष खड़े रहे ऐसे परमेश्वर इच्छा करता है. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के अच्छे लोगों, இந்த குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்பதற்கு நான் பிராக்டிக்கலா ஒரு காரியத்தை சொல்லித் தரேன். एक निर्दोष खड़े रहने के लिए मैं आपको बताता हूँ कैसे रहे. காலையில முதலாவது நாம் எழுந்திருக்கிறோம். सुबह पहले हम उठते हैं. எழுந்திருக்கும் பொழுது उठते समय தேவனுக்கு நன்றி செலுத்தி परमेश्वर को धन्यवाद कहकर அன்றைக்கு வாழ்க்கையை நாம் தொடங்க வேண்டும். वो दिन हमें शुरू करना है. இரவிலே தூங்கும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு रात को सोते समय परमेश्वर के समीप में घुटने टेक कर அவர்கிட்ட அக்கௌண்ட் சமர்ப்பிக்க வேண்டும். उसके सामने अपने पूरे दिन की दिनचर्या रखनी है. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். सारा हिसाब रखना है. காலையிலிருந்து நான் என்னென்ன காரியங்களை பேசினேன், सुबह से लेकर मैंने क्या क्या बोला है, என்னென்ன காரியங்களை செய்தேன், क्या क्या काम किए हैं,
இந்த காரியம் நான் தவறா செய்து விட்டேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி நம்ம அவர்கிட்ட சொல்லணும். ये काम मैंने खराब कर दी, गलत कर दी, मुझे क्षमा कर दो, ऐसा आपको कहना है. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? क्या मेरा बोलना आपको समझ रहा है? அதாவது ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒரு அக்கௌண்ட் வேலை செய்யறவங்க, तो एक कंपनी में एक अकाउंट्स में काम करने वाला व्यक्ति, அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாருன்னா, अकाउंटेंट क्या करते हैं, தினந்தோறும் முதலாளி கையில இருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கப்படும். रोज अपने मालिक से एक पैसे लेते हैं. மாலையிலே அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு என்று ஒப்படைக்க வேண்டும். शाम को घर जाने से पहले कितना उन्होंने खर्च किया है, कितना बचा है, उसका हिसाब देते हैं. எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு என்று ஒப்படைக்க வேண்டும். कितना हिसाब है, कितना खर्च किया है, वो दे देते हैं. அதே போல தேவனிடத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம். वैसे ही परमेश्वर से हमें कृपा मिलती है, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். परमेश्वर से हमें आशीष मिलती है. இன்றைக்கு காலையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று எழுந்திருக்கிறோம். हम सुबह परमेश्वर का धन्यवाद करके उठ रहे हैं. இரவிலே நாம் படுக்க போகும் பொழுது रात को सोते समय நான் இத்தனை பொய் சொல்லிவிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லணும். मैंने इतने झूठ बोल दिए, मुझे क्षमा कर दो कहना है. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? कितने लोग तैयार हैं? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? मेरा बोलना क्या आपको समझ रहा है? ஹல்லேலூயா, हालेलुया. இத்தனை பேட் வேர்ட்ஸ் பேசிட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லணும். मैंने इतने व्यर्थ बातें कर दी, मुझे क्षमा कर दो कहना है. கிறிஸ்தவர்கள் பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. मसीह लोगों को कोई गाली नहीं देनी है. ஒருவேளை ஏதாவது கோபத்திலோ ஏதாவது நம்ம பேசிட்டாலோ, कभी आपने क्रोध में आपने कुछ बोल दिया तो அதை ஆண்டவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். परमेश्वर के सामने हिसाब रखना है. யாரையாவது கோபத்துல அடிச்சிட்டோம் அப்படின்னா, क्रोध में हमने किसी को मार दिया तो உடனே ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும். तुरंत परमेश्वर को बोलना है, ஆண்டவரே என்னை மன்னிங்க, प्रभु मुझे क्षमा कर दे. நான் அவர்களை திட்டும் பொழுது அவர்களை அடிக்கும் பொழுது அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். मैंने उन्हें चिल्लाते समय, डांटते समय, उन्हें मारते समय उनके हृदय में कितना दर्द हुआ होगा என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் நின்று கொண்டு சொல்ல வேண்டும். ऐसा कहते समय हमें परमेश्वर के सामने खड़े रहकर ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? आज मसीह क्या करते हैं? நேரா அவர் முன்னாடி போய் நின்னுட்டு, सीधा उसके सामने जाके खड़ा होकर, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, परमेश्वर मुझे एक अच्छा काम दे दे, எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுங்க, मुझे अच्छी कमाई दे दे, நல்ல சாப்பாடை கொடுங்க. मुझे अच्छा खाना दे दे. இததான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். यही चीजें हम मांगते रहते हैं. ஆனால் கொஞ்சம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துங்க. थोड़ी अपनी जीवन कार्य को बदलना है. ஆண்டவரே இன்னைக்கு காலையில இருந்து இதெல்லாம் பேசினேன், இதெல்லாம் பேசலன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல வேண்டும். प्रभु आज से मैंने ये सब कुछ बोला है, ये सब कुछ किया है, हमें ये परमेश्वर को बताना है. ஆல்ரெடி நம்மை குறித்து அவருக்கு தெரியும். पहले से हमने क्या किया है परमेश्वर को पता है. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாலேயே சிசிடிவி கேமரா இருக்குது. ये संसार बनाने से पहले सीसीटीवी कैमरा लगा है. ஆனால் அந்த கேமராவை மனிதர்கள் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. उस कैमरा को आज ही संसार में मनुष्य ने उसका खोज की है. அல்லேலூயா, हालेलुया. மனிதர்களுடைய கண்களுக்கு சிசிடிவி கேமரா இப்பதான் தெரியுது. आज ही मनुष्य की आंखों को सीसीटीवी कैमरा दिख रहे हैं. மனிதருடைய கண்களுக்கு ஆபரேஷன் எல்லாம் இப்பதான் தெரியுது. आज ही मनुष्य को ऑपरेशन क्या है समझा है. அவர் முதலாகவே ஆதாமுக்கு முதல் மனிதனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டார். उन्होंने पहला मनुष्य आदम का ही ऑपरेशन कर दिया था. ஆபரேஷன் பண்ணி தான் இங்க ஆதாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணதுனாலதான் ஏவாள்கள் இங்க இருக்காங்க. ऑपरेशन करके ही आदम के लिए हवा बनी. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन कह रहे हैं? அல்லேலூயா, हालेलुया. உலகம் தோற்றத்துக்கு முன்னாலே எல்லாமே அவர் வைத்திருக்கிறார். ये संसार को बनाने से पहले उन्होंने सारी चीजों की रचना की है. ஆகவே நாம் ஒரு நாள் என்னென்ன பொய் சொல்றோம், என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்றோம்னு எல்லாம் அவருக்கு தெரியும். तो एक दिन में मैं क्या क्या झूठ बोलता हूँ, क्या खराब बातें करता हूँ, उन्हें पता है. எல்லாமே அவருக்கு தெரியும். ये सब कुछ उन्हें पता है. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, परमेश्वर क्या चाहता है तो என் பிள்ளைகள் என்னிடத்தில் உண்மையா இருக்கிறார்களா, मेरे लोग मेरे से सत्य कहते हैं क्या. இப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது ऐसा हम परमेश्वर के समीप में बोलते समय என்ன நடக்கிறது என்று சொன்னால், क्या होता है तो நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. हमारे पाप क्षमा होते हैं. நாம் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தவர்கள் குற்றமற்றவர்களாய் மாறுகிறோம். हम दोषी लोग पवित्र होते हैं. அல்லேலூயா, हालेलुया. நாம் குற்றவாளியாய் இருக்க வேண்டிய தேவன் நம்மை நிரபராதியாக மாற்றுகிறார். हम दोषी लोगों को परमेश्वर निर्दोष और पवित्र करता है. அல்லேலூயா, हालेलुया. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन कह रहे हैं? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, முதலாவது எலியாவை போல அவர் சன்னிதானத்துக்கு முன்பதாக நாம் நிற்க பழக வேண்டும். पहले एलिया के जैसे परमेश्वर के समीप में हमें खड़े रहना है. இரண்டாவதாக दूसरा, 1 ராஜாக்களின் புஸ்தகம் पहला राजा की पुस्तक 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 17वां अध्याय 24वां वचन. 1 ராஜாக்கள் 17:24.
पहला राजा 17:24। स्त्री ने एलिया से कहा, अब मुझे निश्चय हो गया है कि तू परमेश्वर का जन है और यहोवा का जो वचन तेरे मुंह से निकलता है वो सच होता है। आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। எலியா மற்றவர்கள் மூலம் சாட்சி உள்ளவனாய் வாழ்ந்தான். एलिया लोगों के सामने गवाही जीवन व्यक्त किया। மற்றவர்கள் மூலம் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு எலியா பரிசுத்தமானாய் வாழ்ந்தார். लोगों के सामने गवाही देने जैसा जीवन जीने के लिए एलिया पवित्र जिया। நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். वो एक गवाही जीवन व्यक्त करता था। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, இரண்டாவதாக பரலோகத்துக்கு போவதற்கு குவாலிஃபிகேஷன் என்னவென்றால், दूसरा स्वर्ग जाने के लिए आपको क्या करना है तो நாம் மற்றவர்களால் நல்ல சாட்சி சொல்லப்பட வேண்டும். लोगों के सामने हमें एक अच्छी गवाही देनी है। நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்மளை பார்த்து நல்ல சாட்சி சொல்லணும். आपके पड़ोसी आपको देखकर एक अच्छी गवाही देने हैं। கணவன் மனைவியை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும், மனைவி கணவனை பார்த்து சாட்சி சொல்லணும். पति पत्नी को देखकर गवाही दे पाए, पत्नी पति को देखकर उनकी जीवन की गवाही दे पाए। இப்ப கேக்குறேன், உங்களுடைய கணவன்மார்கள்லாம் யாரெல்லாம் நல்லவர்கள் சொல்லுங்க. अभी मैं आपसे पूछना चाहता हूँ, आप में से कितने लोग पति अच्छे व्यक्ति हैं? எங்களுடைய கணவர் நல்ல கணவர்னு சொல்லுங்க. कितने लोग बोलेंगे मेरे पति अच्छा आदमी है? அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, எங்களுடைய மனைவிமாரெல்லாம் நல்ல மனைவிமார் சொல்லுங்க. आप कितने कह सकते हैं मेरी पत्नी अच्छी पत्नी है? நான் சொல்லுகிறதுக்காக சொல்லக்கூடாது, मैं बोल रहा हूँ इसलिए नहीं बोलना है, உண்மையாகவே சொல்ல வேண்டும். सच बोलना है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் அடிக்கி எங்க போனாலும் என் மனைவி பற்றி சொல்லுவேன். मैं जहां भी जाता हूँ मेरी पत्नी के बारे में बोलता हूँ। ஆமா, நான் பாஸ்டர் ஊழியம் செய்கிறதுனால मैं पास्टर सेवकाई कर रहा हूँ, इसलिए அநேக சகோதரிகளோடு கூட நெருங்கி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். कई बहनों से बात करने की स्थिति होती है। ஆனால் இதை பார்த்து ஒரு சிலர் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லி கொடுப்பாங்க. तो ये देखकर कई लोग मेरी पत्नी को जाकर बोल देते हैं, பாஸ்டர் அந்த சகோதரிட்ட ரொம்ப டீப்பா பேசுறாரு. वो पास्टर वो बहन से बहुत समय से बात कर रहे थे। உடனே எங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, तुरंत मेरी पत्नी कहेगी, பாஸ்டர் பற்றி எனக்கு தெரியும், அவர் ரொம்ப நல்லவர். पास्टर के बारे में मुझे पता है वो बहुत अच्छा आदमी है। அவங்க பேசுவாங்க, वो बात करेंगे, அவங்க பேசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. वो बात करके उनके लिए प्रार्थना करेंगे, அது எனக்கு நல்லா ये தெரியும். मुझे पता है। அதனால எங்க கணவர் நல்ல கணவர் சொல்லுவாங்க. इसलिए मेरा पति अच्छा पति है कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுவதற்காக பிசாசு பல காரியத்தை செய்வான். तो हम में झगड़े कराने के लिए शैतान कई चीजें करता है, ஆனால் என்னிடத்திலும் அது வேலைக்கு ஆகாது, எங்க மனைவியிடத்திலும் வேலைக்கு ஆகாது. मगर वो ना मेरे तरफ से ना मेरी पत्नी की तरफ से काम में आता है। ஒரு கணவன் மனைவி இருந்தா இப்படிதான் இருக்கணும். एक पति पत्नी को ऐसे रहना है। எங்க மனைவி நல்லவர்கள் என்று கணவன் சொல்ல வேண்டும். एक पति बोलना चाहिए कि मेरी पत्नी है अच्छी पत्नी है। என் கணவர் நல்லவர் என்று மனைவி சொல்ல வேண்டும். मेरा पति अच्छा पति है ऐसा उसकी पत्नी बोलनी चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. क्या हालेलुया कहेंगे? அது மட்டுமல்ல, उतना ही नहीं, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். आपके पड़ोसी आपको देखकर अच्छी गवाही देनी चाहिए। நம்ம தெருவுல இருக்கிறவங்க நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். आपके कलीसिया के लोग आपके बारे में गवाही देनी चाहिए। உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். आपको मैं मेरा अनुभव बताता हूँ। நாங்க இன்னைக்கு சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ல இருக்கிறோம். आज मैं चेन्नई में एक अपार्टमेंट में रहता हूँ। எங்களுடைய அபார்ட்மெண்ட்ல 3 பில்டிங் இருக்கிறது. मेरे वहां पर 3 बिल्डिंग है। அதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 225 வீடு இருக்கு. 225. वहां पर 225 घर हैं। ஒரு 900 பீப்புள் அங்க இருக்கிறாங்க. वहां पे कुछ 2000 लोग रहते हैं। அங்கே நாங்களும் ஒரு வீட்டுல இருந்து அங்கே ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறோம். हम भी एक घर में रह के प्रार्थना करते हैं। அப்ப அங்க வந்து எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யறதுக்கு ஒரு 3 ஃபேமிலி உண்டு. तो हमेशा हमारे विरुद्ध में कुछ तो करने के लिए 3 परिवार हैं। அவங்க எப்படியாகிலும் எங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி இந்த வீட்டை விட்டு இவங்க துரத்திடணும்னு பார்த்தாங்க. कैसे भी हमारा नाम खराब करके यहाँ से इन्हें भगा दे ऐसा ट्राई करते हैं। எங்க அதாவது ஜெபம் நடத்துறாங்க, வெளியே போங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, அதனால இவங்களுக்கு வேற ஏதாவது பழி போடலாம்னு பார்ப்பாங்க. तो ये प्रार्थना चलाते हैं, इन्हें निकाल दो ऐसा तो नहीं बोल सकते, इसलिए कुछ और नाम लगाने की कोशिश करते हैं। அதனால ஏதாவது தேவையில்லாத எங்க பிள்ளைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரலாம்னு பார்ப்பாங்க. तो हमारे बच्चों के तरफ से कुछ परेशानी ले आए ऐसी कोशिश करते हैं। போன மாசம் கூட என்ன நடந்ததுன்னா, पिछले महीने भी क्या हुआ, நான் மலேசியா தேசத்துல இருக்கிறேன். मैं मलेशिया में था।
இங்க வீட்டுல எங்க சின்ன பையன் வந்து அவங்க பையன் மேல ஏதோ ஒரு வச்சு அடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. मेरा बेटा उनके छोटे बेटे के ऊपर कुछ तो फेंक के मार दिया ऐसा कहने लगे. ஆக்சுவலா அது வந்து தெரியாம வேற எங்கேயோ போட்டது, அது ரிஃப்ளெக்ஷன் ஆகி அவன் பையன் மேல பட்டுச்சு. तो गलती से कहीं और फेंकते समय उस पर लग गया. உடனடியாக என்னுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, तुरंत मेरी पत्नी ने क्या किया, பையனை அவங்க வீட்டுக்கு அனுப்பி मेरे बेटे को उनके घर पे भेजकर ஐ எம் வெரி சாரி சொல்லு, क्षमा मांगने के लिए कहा. அங்க சாரி சொல்லும் பொழுது क्षमा मांगते समय அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், क्या हुआ तो அவங்களுடைய அம்மா उनकी माँ எங்க பையனை பார்த்து அவதூறாக பேட் வேர்ட் சொல்லி திட்டுறாங்க. तो मेरे बेटे को देखकर वो गालियां देने लगी. உடனடியாக எங்க மனைவி அவங்க அமைதியா இருந்தாங்க. तो मेरी पत्नी शांत थी. உடனடியாக எனக்கு போன் வந்தது. तुरंत मुझे फोन आया. நான் மலேசியாவுல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். मैं मलेशिया में सेवकाई करने गया था. உடனடியாக உங்க பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நாங்க போலீஸ்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னாங்க. आपके बेटे ने ऐसा किया है, हम पुलिस में कंप्लेन देंगे कहा. அப்ப நான் சொன்னேன், விஷயம் எல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். मैंने कहा मैंने ये सब सुना. பையன் விளையாடும் போது எங்கேயோ பட்டு உங்க பையன் மேல பட்டுச்சு. बच्चों ने खेलते समय गलती से लग गया है कहा. இப்ப அவங்களுக்கு ஹாஸ்பிடல் கூட்டு போங்க, उन्हें हॉस्पिटल ले जाइए, நான் வந்து என்ன செலவாகுதோ அதை நான் जो கொடுக்குறேன் खर्चा होगा मैं दे दूंगा, அப்படின்னு நான் சொன்னேன். ऐसा मैंने कहा. சொன்ன உடனே அவங்க கோவத்துல பேசிட்டு எடுத்துட்டு வச்சுட்டாங்க போனை. तुरंत उन्होंने क्रोध में कुछ बहुत कुछ कह के फोन रख दिया. இப்ப நான் மலேசியா வந்து வந்த பிறகு मलेशिया से आने के बाद அவங்களுடைய தாயார் திடீரென்று மரணமாகி விட்டாங்க. उनके दादी की मृत्यु हो गई. அந்த அதாவது அந்த குழந்தையோடு கூட பாட்டி. तो बच्चे की दादी की मृत्यु हो गई. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க அங்க என்ன நடந்ததுன்னா, क्या हुआ है तो அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்ல. उस समय में उनके सहायता करने के लिए कोई नहीं था. அந்த சூழ்நிலையில எங்க வீட்டம்மா இறங்கி போய் அங்க எல்லா காரியங்களும் செஞ்சாங்க. उस समय में मेरी पत्नी ने वहां जाकर उनके हर चीज में मदद की. உடனே அந்த சகோதரி அப்படியே அழுது கொண்டு வெரி சாரி சிஸ்டர் சொன்னாங்க. उस समय में वो बहुत रोकर उस स्त्री ने मेरी पत्नी की से क्षमा मांगी. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நற்சாட்சி எப்படி பெறுவது? अब अपनी गवाही कैसे खड़ी करोगे? ஒருவர் நமக்கு விரோதமா ஏதாவது தவறு செய்தால், कोई आपके विरुद्ध में कोई काम करे तो அவர்களுக்கு விரோதமாய் நாம் செய்யக்கூடாது. उसके विरोध में हमें कुछ नहीं करना है. அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். सहायता करने वाला बनना है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த நாட்களில் அவங்களுடைய தாயார் மரித்த உடனே उस समय में उनकी दादी की मृत्यु होते ही அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு எங்களால் முடிந்த பண உதவிகளை நாங்க செஞ்சு அவங்களை இது பண்ணோம். उनको जो जरूरत थी पैसे की जरूरत हमने पूरी करके उनकी मदद की. அவங்க எங்களை போலீஸ்ல அனுப்பி கொடுப்பேன்னு சொன்னாங்க. वो हमें पुलिस में कंप्लेंट करने वाले थे, ஆனா நாங்க செய்தது அவர்களுக்கு உதவி செய்தோம். पर हम उनकी सहायता करने गए. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. यही मसीह जीवन है. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி அந்த நம்முடைய தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து சர்ச்சுக்கு போறாங்க, இவங்க நல்லவர்கள்னு சொல்லணும். प्रिय परमेश्वर के लोगों, आपके आसपास रहने वाले ये आप कलीसिया में जाते हो, आप अच्छे लोगों कहने चाहिए. அதற்கு பதிலாக उसकी जगह पर நம்ம இவங்களும் பைபிள் எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு பேசக்கூடாது. ये लोग भी बाइबल लेके जाते हैं क्या, ऐसा नहीं बोलना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் அப்படி நற்சாட்சி இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? कितने लोगों ने ऐसी गवाही खड़ी की है आज तक? தொடர்ந்து நீங்க நற்சாட்சி பெற்றுக்கொண்டிருக்க தான் தேவனுடைய விருப்பம். ऐसी ही गवाही खड़ी करने के लिए परमेश्वर की इच्छा है. கம்பெனில வேலை செய்யும் பொழுது आप काम करते समय மற்றவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனை வரும். लोगों की तरफ से आपको कई समस्या आ सकती है. வேலையிலிருந்து நம்மளை தூக்குற அளவு கூட பண்ணுவாங்க. आपको काम से निकाल देने तक भी आ सकता है. ஆனாலும் நாம் விசுவாசத்தை விடக்கூடாது. நாம் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். मगर हमें विश्वास को नहीं छोड़ना है, उनकी मदद करने वाला ही बनना है. நான் கம்பெனில வேலை செய்யும் பொழுது मैं जब काम करता था, அங்கே என்னோடு கூட இணைந்து வேலை செய்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்வாங்க. मेरे साथ काम करने वाले मेरे विरुद्ध में बहुत कुछ करते थे. இந்த முதலாளிக்கு ஏத்த மாதிரி இவரு வந்து ரொம்ப ஜால்ரா அடிக்கிறாரு எல்லாம் பேசுவாங்க. बॉस को जैसा पसंद है वैसा ही ये पीछे पीछे चलते हैं, ऐसा बहुत कुछ बोलते थे. ஆனால் அதே சகோதரர்கள் ஒரு நேரத்துல வந்து எங்கிட்ட நீ நல்ல நல்ல காரியங்களை செய்யறப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. मगर वही कई बार मेरे पास आकर कहने लगे कि आप बहुत अच्छा काम करते हो. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, நாம் உலக மனிதர்களிடத்திலே நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். संसार के लोगों के सामने हमें एक आदर्श जीवन जीना है. சபையிலே ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்றால் நாம் நற்சாட்சியாக இருக்க வேண்டும். कलीसिया में नई आत्माओं को आना है तो हमें एक आदर्श जीवन जीना है. நம்முடைய சென்னை பட்டணத்திலே ஒரு பழைய பாஸ்டர் உண்டு. एक चेन्नई में एक पुराने पास्टर है. அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவரு சொல்லுவாரு அடிக்கடி, तो उनके जीवन में कई बार कहते हैं,
நான் வந்து சுவிசேஷம் சொல்லி 100 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. मैंने सुसमाचार देकर केवल 100 लोगों ने उद्धार पाया है, ஆனா அவங்க சபையில 25,000 பேர் இருக்காங்க. मगर उनकी सभा में 25,000 लोग हैं। மீதி எல்லாமே அவருடைய வாழ்க்கையை பார்த்து தான் உள்ளே வந்தாங்க. बाकी सारे लोग उनके जीवन को देखकर अपने आप आए हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். आज आपके जीवन को आपके आसपास रहने वाले देखने चाहिए। உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டும். आपकी शांति को, आपके आनंद को वो देखने चाहिए। ஒருவேளை உங்களிடத்துல பெரிய பணம் இல்லாமல் இருக்கலாம், एक बार आपके पास ज्यादा धन ना हो, ஆனால் உங்களிடத்திலே சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வேண்டும். मगर आपके पास सुख और शांति होनी चाहिए। அப்போ பக்கத்துல இருக்கவங்க யோசிப்பாங்க, तब आपके पड़ोसी सोचेंगे நமக்கு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, हमें पास खुशी नहीं है, शांति नहीं है, இவர்களுக்கு மட்டும் எப்படி சந்தோஷம் வந்தது, ये कैसे, यही खाली कैसे खुश रह सकते हैं, அப்படின்னு யோசிப்பாங்க. वैसे सोचेंगे। யோசித்து இவங்க ரூட்ல நம்ம போகலான்னு பாப்பாங்க. सोच के आपकी जैसे करने का लिए सोचेंगे। அல்லேலூயா. हालेलुया। நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாடகைக்கு வீட்டுல இருக்கும் பொழுது 20 साल पहले कुछ जब मैं भाड़े के घर पे रहता था, அப்பதான் நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வருகிறேன். तभी मैंने सेवकाई में आया था। கம்பெனி பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வருகிறேன். मैं काम सब कुछ छोड़कर सेवकाई में आया था। என் பக்கத்துல வீட்டுல இருக்கிறவர் அடிக்கடி சொல்லுவாரு, मेरे पड़ोसी कई बार कहते थे, நாம சொந்தமா கம்பெனி வச்சிருக்கிறோம், हमारी खुद की कंपनी है, பிசினஸ் பண்றோம், बिजनेस कर रहे हैं, ஆனால் நம்மளால சரியான முறையில வாடகை கொடுக்க முடியல, मगर हम अच्छे से भाड़ा नहीं दे पा रहे हैं। பக்கத்து வீட்டுக்காரர் ஊழியம் தான் செய்கிறாரு, ये केवल सेवकाई करते हैं, ஆனால் 2ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறாரு எப்படின்னு பாப்பாரு. मगर हर 2 तारीख को भाड़ा दे देते हैं कैसे। ஒரு நாள் என்கிட்ட வந்தாரு, एक बार मेरे पास आए என்கிட்ட வந்து உட்கார்ந்து, और आकर कह गए, பிரதர் भाई நீங்க வந்து இந்த மாதிரி 2ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறீங்க, ஆனா நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்னால கொடுக்க முடியல हर அப்படின்னு 2 तारीख को आप भाड़ा दे देते हो, मैं कितना भी कमाऊं नहीं दे पाता कैसे। இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். अपने रहस्य को कहे कहते हैं। உடனே அவரை உட்கார வச்சு அவருக்காக ஜெபம் பண்ணி அவருக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது அவரும் ஆலயத்துக்கு வந்தார். उन्हें तुरंत बिठा के उन्हें संदेश देके उनके लिए प्रार्थना करते समय फिर वो भी कलीसिया में आने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க. एक अच्छे से हालेलुया कहेंगे। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால், आज अगर मुझे स्वर्ग राज्य में जाना है இந்த तो உலகத்திலே இந்த நல்ல சாட்சிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். इस संसार में हमें एक अच्छी गवाही बनानी है। நல்ல சாட்சிகள் நமக்கு இருக்குமானால் தான் हमारी अच्छी गवाही होने पर நீங்களும் ஆயத்தப்பட முடியும், आप भी तैयार होंगे, உங்களை சார்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்த முடியும். आपके साथ वालों को भी तैयार कर पाए। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் இன்னும் சர்ச்சுக்கு வராம இருக்கிறாங்க? आपके कितने लोगों के रिश्तेदार अभी तक कलीसिया नहीं आते? சொல்லுங்க, கையை தூக்கி காட்டுங்க. हाथ उठा के दिखाइए। நிறைய பேருக்கு சொந்தக்காரங்க வரல. कई लोगों के रिश्तेदार नहीं आते। ரத்த சொந்தங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். आपका खून का रिश्ता जिससे है उनके लिए प्रार्थना करनी है। அவர்களிடத்திலே நீதி நியாயத்தோடு நடக்க வேண்டும். उनके सामने भी आपको आदर्श जीवन व्यक्त करना है। ஏதாவது நம்மால முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். आपको जो भी कर सकते हो वो मदद करनी है। அப்படி அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு வருவார்கள். ऐसा उनके लिए प्रार्थना करते समय तब वे कलीसिया में आएंगे। இங்க ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? क्या आप लोग कलीसिया में बैठकर खुश हैं? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग खुश हैं? அப்போ அந்த சந்தோஷம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். तो वो आनंद उन्हें भी मिलना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு ரகசியத்தை சொல்றேன். एक रहस्य बताता हूँ। உங்களை ரட்சிப்புக்குள்ளாக்கி சபையில கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? आपका उद्धार करके कलीसिया में बिठाने का कारण क्या है पता है? ஃபர்ஸ்ட் உங்களுடைய உறவினர்கள், இரண்டாவது உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும்னு பார்க்கறதா. पहले आपका परिवार और आपके मित्र कलीसिया में आने हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ये रहस्य को समझिए। புரிந்து கொண்டு அவர்களை கொண்டு வர வேண்டுமென்றால் நீங்க நல்ல சாட்சியாய் நடக்க வேண்டும். समझकर उन्हें वो इस कलीसिया में लाने के लिए आपको एक आदर्श जीवन व्यक्त करना है। எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருப்பாரு, मेरे जानने वाले एक मित्र थे। அவர் சர்ச்சுக்கு வர்றவர், நல்ல ஜெபம் பண்றவர் தான். वो कलीसिया में आने वाले, अच्छे प्रार्थना करने वाले ही थे, ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்துல வீக். मगर एक ही काम में वो वीक थे। கணக்குல வீக். वो हिसाब रखने में कम थे। என்ன கணக்குல வீக்னா, क्या हिसाब में कम थे? சில காரியங்கள் குடுக்கல் வாங்கல பொய் சொல்லி, இல்ல நான் வாங்கல கொடுக்கலன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் சொல்லுவாரு. कई बार लेन देन में झूठ बोलते। அப்போ திருட்டு கணக்கை எழுத சொல்லுவாரு. फिर वो झूठा हिसाब लिखने बोलते। அப்ப அவர்கள் எப்படி ரட்சிப்புக்குள்ளாய் வர முடியும்? तो वो कैसे उद्धार पा सकते हैं?
நல்லா கவனிங்க, நம்முடைய நண்பர்கள் மத்தியில நாம் உண்மையா இருக்க வேண்டும். ध्यान दीजिए, हमारे मित्रों के बीच में हमें सच्चाई से जीना है. அதாவது என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, तो हमारे मित्र हैं, அவர் ஒரு கடையில ரெகுலரா அந்த ஜாமான்கள் வாங்குவாரு, பொருட்கள். एक दुकान में से हमेशा सामान लेते हैं. தொடர்ந்து வாங்கின பிறகு அவங்க வந்து அவங்க இது ஹாஸ்டல் வச்சிருக்கிறதுனால हॉस्टल में रहते थे, इसलिए அது நிறைய மந்த்லி ஃபுல்லா அவங்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும். तो महीने का सारा सामान उन्हें बहुत कुछ खरीदना होता था. மாத முடிவில தான் கணக்கு முடிப்பாங்க. महीने के आखिर में हिसाब करते थे. அப்ப இவர் அங்க போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பில் போடுங்க. तो वहां जाके वो कहते थे कि थोड़ा बिल में बढ़ा के सामान लिख दो. அவங்களும் எக்ஸ்ட்ரா பில் போட்டு அனுப்பிடுவாங்க. वो भी बिल में और अधिक हिसाब लिख देते थे. அடுத்த வாரம் நான் கடைக்கு போகும் பொழுது, अगले हफ्ते जब मैं जाता था दुकान में, அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, तो वो मुझसे कहते थे, இவங்க எல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறாங்க, ये लोग सब बाइबल उठा के चलते हैं, சர்ச்சுக்கு போறாங்க, कलीसिया जाते हैं, என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கணக்கு போட சொல்றாங்க, मेरे पास आके 10,000 का अधिक हिसाब डालने कहते हैं. இப்படி இருக்கும் பொழுது அந்த நபர் ரட்சிக்கப்பட முடியாது. ऐसा होते समय वो आदमी कभी उद्धार नहीं पाएगा. அந்த நேரத்துல எங்க மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க வேண்டியது இருந்தது. तब मेरी बेटी का एक फंक्शन रखना था. அப்ப நான் கடையில போய் நான் மொத்தமா அந்த ஃபங்க்ஷனுக்காக ஜாமான் வாங்குறேன். तो मैं दुकान में जाकर पूरा उस फंक्शन के लिए सामान ले रहा हूँ. அப்போ அவர் எனக்காக 3,000 ரூபாய் லெஸ் பண்ணாரு. तब वो मेरे लिए 3,000 उन्होंने कम कर दिया. ஏன் சொன்னா, क्यों? நீங்க உண்மையா இருக்கிறீங்க, क्योंकि आप अच्छे हो, सच्चे आदमी. உங்களுக்கு 3,000 ரூபாய் லெஸ் பண்றேன். आपके लिए मैं 3,000 कम कर देता हूँ. அதாவது அவருக்கு கிடைக்கிற லாபத்தை விட்டு விட்டார். मतलब उनको जो उससे प्रॉफिट होता है वो उन्होंने छोड़ दिया. அவர் வந்து அந்த அசலுக்கே எனக்கு கொடுத்து விட்டார். तो उन्हें जितना मुद्दल है उसमें ही दे दिया. அப்ப நாம் உண்மையா இருக்கும் பொழுது, तो जब हम सच्चे हैं, இந்த உலகத்தினுடைய பொருளாதார காரியத்தில நாம் லாபம் அடையலாம். इस संसार की हर चीजों में भी हमें लाभ हो सकता है, பரலோக ராஜ்யத்துக்கும் போய் சேரலாம். और स्वर्ग भी पहुंच सकते हैं. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? कितनों को इच्छा है भाई? ஹல்லேலூயா, हालेलुया. இன்றைக்கு நாம ஆயத்தமாக போகிறோம். आज हम तैयार होने वाले हैं. நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரப்போகிறார். कभी भी परमेश्वर का पुत्र आ सकता है. ஹல்லேலூயா, हालेलुया. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு. मुझे जानने वाली एक बहन है, நல்ல ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி. अच्छा सेवकाई करने वाली बहन. அவங்க சொல்லுவாங்க, மேடையில ஏறணும்னே சொல்லுவாங்க, वो स्टेज पे चढ़ते ही कहती है, என் லைஃப்ல இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொல்லுவார். मेरे जीवन का आज ही आखिरी दिन है. இன்னைக்கு ஏசப்பா வந்தாருன்னா நான் அவர் கூட போயிடுவேன்னு சொல்லுவார். आज अगर यीशु आ गया तो मैं उनके साथ चले जाऊंगी कहती है. இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ये ऐसा आप हम सबको होना है. இந்த உலகத்துல இந்த உணர்வு எல்லாருக்கும் இருந்ததுன்னா இன்னைக்கு பண ஆசை யாருக்கும் இருக்காது. ऐसा हर कोई संसार में कह पाता तो आज किसी को पैसे का लालच नहीं होता. நம்ம இந்த உலகத்துல 1000 வருஷம் இருக்க போறோம்னு நிறைய பேருக்கு சிந்தனை. कितने लोगों को ऐसा है कि इस संसार में 1000 साल जी लें. அதனாலதான் சொத்து சேர்க்கிறான், பணம் சேர்க்கிறான், எல்லாம் சேர்த்து கொண்டே இருக்கிறான். इसलिए पैसे जायदाद जमा कर रहे हैं. கோடி கோடியான பணத்தெல்லாம் சில பேர் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறாங்க. कई लोगों के पास करोड़ों है, उनको क्या करना है उसका पता नहीं. ஆனா உங்களுக்கு எனக்கும் அன்னாடும் செலவு கூட சில நேரத்துல கஷ்டப்படுகிறோம். நம்ம कई बार हम दिन के खर्चे के लिए भी हम कठिन हो जाता है. ஆனாலும் தேவனுடைய சமாதானம் நம்ம இடத்துல இருக்கிறது. परमेश्वर की शांति हमारे पास है. எத்தனை பேருக்கு சமாதானம், தேவனுடைய சமாதானம் இருக்கிறது? कितने लोग हैं परमेश्वर की शांति है? ஹல்லேலூயா, हालेलुया. சபையிலே இந்த சமாதானம் தான் முதலாவது கொடுக்கப்படுகிறது. सभा में सबसे पहले शांति मिलती है. அப்போ முதலாவதாக தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். पहला हमें परमेश्वर के सम्मुख में खड़े रहने वाला बनना है. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், நல்ல சாட்சி பெற வேண்டும். दूसरा हमने बोला कि एक अच्छी गवाही बननी है. ஆமா, இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயின் புத்தகம், एक और वचन में देखते हैं, पहला तीमोथी की पुस्तक 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 3-4 वचनங்களை वासिப்போம். 3 और 4 वचन पढ़ेंगे. पियक्कड़ या मारपीट करने वाले ना हो, उन्हें कोमल हो ना, और ना झगड़ालू, और ना धन के लोभी हो, अपने घर का अच्छा प्रबंध करता हो, और अपने बाल बच्चों को सारी गंभीरता से अधीन रखता हो. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிக்கும் பொழுது, इस वचन पे ध्यान देते समय, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம்
இந்த எலியாவை போல நல்ல சாட்சி பெறுவது எப்படி என்று இதுல போடப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है कि एलिया के जैसा अच्छा गवाही जीवन कैसे व्यक्त करेंगे. தேவனுக்கு பிரியமாக போய் சபைக்கு ஆராதனைக்கு கலந்து கொண்டு परमेश्वर को जैसा प्रिय है वैसे सभा में आराधना में जाकर வாழ்க்கையிலே நல்ல பழக்க வழக்கங்களை செய்ய வேண்டும். संसार में हमें कुछ अच्छे काम करने हैं. அல்லேலூயா. हालेलुया. நான் சிறு வயதிலே நடந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். मैं आपको एक घटना बताना चाहता हूँ. சிறு வயதிலே நான் சினிமா பார்க்கிறதுல ரொம்ப பிரியம் உண்டு. हम लोगों को सिनेमा देखने की बहुत इच्छा होती थी. ரஜினிகாந்த் ரசிகர் என்று சொல்லி அந்த காலத்து சிறு வாலிபனா இருக்கும் பொழுது ரொம்ப ஃபேமஸ். जवानी में रजनीकांत की पिक्चरें बहुत देखते. அவர் ரஜினிகாந்துக்கு வந்து இங்க கொஞ்சம் வழுக்கு உண்டு. रजनीकांत को यहाँ से थोड़ा बाल कम. அதனால நான் அந்த நாட்கள்ல என்ன பண்ணா இந்த இடத்துல முடியெல்லாம் ஷேவிங் பண்ணி ரஜினிகாந்த் மாதிரியே நான் இருக்கணும். तो जवानी में यहाँ से हम बाल निकालते थे और रजनीकांत के जैसे दिखने के लिए. எனக்கு கீழே ஒரு 200-300 வாலிபர்களை திரட்டிக்கிறது. तो मेरे नीचे 200-300 जवान लड़के भी ऐसा करते थे. அதுக்கு தலைவர் நான் தான். उनके ऊपर मैं था. சினிமாவை பார்க்கிறதுக்கு அதிகமா போவேன். तो हम पिक्चर देखने बहुत जाते थे. ஒரு முறை ஸ்கூல் கட் பண்ணிட்டு நான் அங்க சினிமா பார்த்துட்டு வெளியே வர்றதுக்காக வர்றேன். एक बार स्कूल कट करके वहां से निकल के सिनेमा देखने जा रहे थे. எங்க தாத்தா வெளியில நிக்கிறாங்க. मेरे दादा बाहर ही खड़े हैं. வெளியே நின்று வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டாரு. तो जैसे ही मैं बाहर आया मुझसे एक ही चीज पूछी. வெள்ளை சட்டை போடுறதுக்கு உனக்கு யோகியதை இருக்குதான்னு கேட்டாரு. तुझे सफेद शर्ट पहनने के लिए योग्य लगता है क्या तू? வெள்ளை சட்டை போடணும்னா ஒரு யோகியதை வேணும். सफेद कपड़े पहनने के लिए एक योग्यता चाहिए. அல்லேலூயா. हालेलुया. எங்க தாத்தா கேட்ட கேள்வி இன்னைக்கு எனக்கு மறக்கல. मेरे दादा की पूछी हुई वो बात मैं आज भी नहीं भूलता. அதனால நான் சின்ன பையனா இருக்கும்போது வெள்ளை சட்டை போடுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். इसलिए मैं बचपन में सफेद कपड़े पहनने के लिए मुझे बहुत डर लगता था. இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். आज सफेद कपड़े पहनकर सेवकाई करने के लिए परमेश्वर हालेलुया. सहायता करता है. உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க. एक जोर से हालेलुया कहेंगे. பிராக்டிகலா அந்த வெள்ளை சட்டையை பற்றி ஒன்னு சொல்றேன். इस सफेद कपड़े के बारे में कुछ कहना चाहता हूँ. இப்ப சர்ச்சு முடிஞ்சிட்டு நம்ம अनेक பேர் நேரா கறி கடைக்கு போவோம். कई लोग कलिशा खत्म करके सीधा मांस मच्छी खरीदने जाते हैं. சிக்கன் மட்டன் வாங்குறதுக்காக போய் நிப்போம். चिकन मटन खरीदने खड़े हो जाते हैं. அப்போ அந்த மட்டன் சிக்கனை வெட்டும் பொழுது तो मटन चिकन काटते समय அந்த கடைக்காரர் சொல்லுவாரு, சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. वो दुकान वाले कहेंगे सर थोड़ा दूर खड़े रहिए. ஏன்னா இங்க இருந்து பிளட் தெரிச்சு உங்களுக்கு வெள்ளை சட்டை அசிங்கமாயிட போகுது சொல்லுவாங்க. क्योंकि यहाँ से खून उड़कर आपका सफेद कपड़ा खराब हो जाएगा. அப்போ வெள்ளை சட்டை போடும் பொழுது சில காரியங்களுக்கு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். तो सफेद कपड़े पहनने समय कुछ काम करने से हमें दूर रहना है. சில காரியங்களுக்கு விலகி தூர போக வேண்டும். कुछ चीजों से हमें दूर हटना है. அப்போ பிசாசினுடைய காரியங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். तो शैतान की चीजों से हमें दूर भागना है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம யோசேப்பு யாருக்கெல்லாம் தெரியும்? यूसुफ के बारे में कितनों को पता है? பைபிள்ல யோசேப்பு இருக்காரு பாத்தீங்களா? बाइबल में यूसुफ के बारे में पता है? வாலிப வயதிலே பாவத்துக்கு விலகி ஓடினார். वो जवानी में पाप से दूर भाग गया. அங்கே இருக்கிற மகாராஜாவினுடைய மனைவி பாவத்திற்காக அழைத்தாள். वहां पर राजा की पत्नी उसे पाप करने के लिए बुला रही है. ஆனால் தன்னுடைய வஸ்திரம் கூட விலகி ஓடுகிறது என்று தெரியாமல் ஓடியே போய்விட்டார். और वो अपने कपड़े भी वहां छूट जा रहे हैं वो देखे बिना भागता है. அல்லேலூயா. हालेलुया. இப்படி நாம் வெள்ளை சட்டை போடுகிறவங்க சர்ச்சுக்கு வர்றவங்க சில காரியங்களுக்கு ஒதுங்கி இருக்க வேண்டும். ऐसा ये श्वेत कपड़े पहनने वाले कलिशा में आने वाले कुछ चीजों से दूर रहना है. சில பேர் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில லைஃப மாற்றவே மாட்டாங்க. कुछ लोग अपने जीवन को बदलते ही नहीं है. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால சபைக்கு வர்றதுக்கு முன்னால उद्धार पाने से पहले कलिशा आने से पहले கயிறு கட்டியிருப்பாங்க. हाथ में कुछ बांधते हैं. சில கடுக்கன் போட்டிருப்பாங்க. बालियां पहनते हैं. சில காரியங்கள்லாம் அவாய்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. वो सारी चीजें बदलते ही नहीं वैसे ही रहते हैं. இது போடுகிறதுனால போடாம இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்துக்கு பிரச்சனை இல்லை. ये पहनने से नहीं पहनने से स्वर्ग राज्य का कोई लेना देना नहीं है. ஆனால் இதை போடும் பொழுது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறது. मगर ये पहनते समय हम दूसरों के लिए रुकावट का कारण बनते हैं. மற்றவர்களிடத்துல நம்ம சாட்சி பெற முடியல. हम दूसरों के लिए गवाही नहीं बन पा रहे. தகப்பனும் தாயும் சர்ச்சுக்கு நல்லா போவாங்க. पिता और बेटी कलिशा में अच्छे से आते थे. வாலிப பிள்ளைகள் இந்த தவறான காரியங்கள் ட்ரெஸ் எல்லாம் டிஃபரன்ஸா போட்டு இப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கிறதுனால जवान बच्चे अच्छे से कपड़े नहीं पहनते थे इसलिए அவங்க சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றாங்க, ஆனா பண்றதெல்லாம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. वो कलिशा जाते हैं बोलते हैं मगर उनके बाहर काम तो देखो कहते थे लोग. அல்லேலூயா. हालेलुया. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. एक अच्छे से हालेलुया कहेंगे. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். आज परमेश्वर आपको तैयार करना चाहता है. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு வச்சீங்களேன். अब एक शादी में जाना है तो முதல்ல நம்ம என்ன பண்றோம்? पहले हम क्या करते हैं? முதல்ல குளிக்கிறோம்.
पहले नहाते हैं, சரீரத்தை சுத்தப்படுத்துகிறோம். अपने शरीर को साफ करते हैं, இரண்டாவதாக நல்ல வஸ்திரங்களை உடுத்துகிறோம். फिर एक अच्छे कपड़े लाते हैं, அதுக்கு பின்பதாக சில மேக்கப்புகளையும் போடுகிறோம். उसके ऊपर कुछ मेकअप भी करते हैं. இங்க சபையில வர்றவங்க எத்தனை பேர் மேக்கப் போடுறீங்க? यहाँ कलिशा आने वाले कितने लोग मेकअप करते हैं? யாரும் போடல? नहीं किया है किसी ने? ரொம்ப சந்தோஷம். बहुत அல்லேலூயா. अच्छे लोगों. நான் மலேசியா தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது मैं मलेशिया गया था, तब சபையில ஓரளவுக்கு நார்மலா ட்ரெஸ் போட்டு வராங்க. सभा में कुछ अच्छा कपड़ा पहन के आते हैं, வீட்டுல பர்த்டே மற்ற சில காரியங்கள் வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது मगर अपने घर पे कोई फंक्शन में जाते समय அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் நம்மளால பார்க்க முடியல. उनके पहने हुए कपड़े हमसे देखे भी नहीं जाते. சோ அவங்களுடைய கல்ச்சர் அப்படி. तो उनका रहन सहन ऐसा है. அதுக்கு நான் குறை சொல்ல விரும்பல. उसको मैं कम बोलना नहीं चाहता, ஆனால் मगर அந்த Dress அந்த அலங்காரம் மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. मगर वो काम, वो कपड़े दूसरों को ठोकर का कारण नहीं बनने चाहिए. மலேசியாவில் நான் அதுக்காகவே நான் தனியா பாசிங்க இருந்து ஜெபம் பண்ண வேண்டியதாகி போச்சு. इसलिए मलेशिया में मैं रहते समय उपवास प्रार्थना करना पड़ा. ஹல்லேலூயா, हालेलुया. சகோதர சகோதரிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். पुरुष और स्त्री कैसे रहना है, परमेश्वर में कुछ चीजें दी गई है. அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா இப்படிதான் போகணும்னு ஒரு கணக்கு இருக்கு. शादी में जाते समय कैसे जाना है उस लिखा गया है. அதுக்காக தான் இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போகணும்னா இப்படி இப்படி போகணும் சொல்லி தரேன், அவ்வளவுதான். इसलिए स्वर्ग राज्य में जाना है तो कैसे जाना है मैं आपको बता रहा हूं. இதை நன்றாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ये हमें अच्छे से समझना है तो நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். समझकर हम स्वर्ग राज्य जा सकते हैं. சில பேர் இடையில என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சுக்கு வந்துட்டு வெளியில போய் தேவையில்லாத ஸ்மோக்கிங்ல ஈடுபடுவாங்க. कुछ लोग क्या करते हैं, कलीसिया में आते हैं मगर बाहर जाकर सिगरेट फूकते हैं. சிலர் ட்ரிங்கிங் கூட பண்றாங்க. कुछ लोग शराब भी पीते हैं. இது மாதிரி எல்லாம் நம்முடைய லைஃப்ல இருக்க கூடாது. ऐसा हमारा जीवन नहीं होना है. நம்முடைய லைஃப்ல ஒருபோதும் இருக்க கூடாது. हमारे जीवन में एक भी ऐसी खराब चीज नहीं होनी. ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், मेरे जानने वाला एक पुरुष, சபைக்கு வருகிறவர், कलीसिया आने वाला मित्र, அவருக்கு இந்த ஸ்மோக்கிங் மட்டும் விட முடியல. उनसे सिर्फ सिगरेट फूकना नहीं छूट पाया. அவர் என்ன பண்றாரு, वो क्या करते हैं, ஒரு மறைவான இடத்துல இருந்து சிகரெட் புடிச்சிடுறாரு. वो कहीं दूर खाली जगह पे जाके सिगरेट फूकते हैं. உடனே இங்கிருந்து இன்னொரு சர்ச்சுக்கு வர சகோதரர் அவர் அதை பார்த்துட்டாரு. तो कलीसिया आने वाले एक व्यक्ति इन्होंने देख लिया. பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து வேற திட்டல ஒண்ணும் பண்ணல. उन्हें देखकर उन्हें कुछ सुनाया नहीं. நரகத்துல ரொம்ப புகை உண்டு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. नरक में बहुत धुआं है, आपको पता है, कैसा बोला. இந்த ஒரு வார்த்தை அவரை மாற்றினது. ये एक शब्द ने उन्हें बदल दिया. என்ன கேட்டாரு, நரகத்துல ரொம்ப புகை உண்டு தெரியுமா? नरक में बहुत गर्मी है, धुआं है, आपको पता है क्या? அப்போ என்ன அர்த்தம், இந்த சிகரெட் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும், அங்க புகை தான் பார்க்கணும். तो ये उनका बोलना है कि ये सिगरेट फूकने के बाद खत्म करके तुम नरक ही जाओगे, वहां पर बहुत गर्मी है, धुआं है. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்ற வேண்டும். हमें अपने जीवन को पूर्ण रीति से बदलना है. முழுமையாய் மாற்றும் பொழுது पूर्ण रीति से बदलते समय பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாக நாம் மாற்றப்படுகிறோம். स्वर्ग राज्य के लिए हम बदल जाते हैं, तैयार हो जाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. एक खुशी से हालेलुया कहेंगे. சகோதரர்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், भाइयों से मुख्य रीति से मुझे क्या कहना है, तो நாம் மறைமுகமாக எந்த காரியங்கள் செய்தாலும் அது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். हम छुप कर भी जो कुछ करते हैं वो परमेश्वर देख रहा है. நாம் எந்த காரியங்களும் தேவனுக்கு மறைவா செய்யவே முடியாது. हम कुछ भी परमेश्वर को छुपा कर नहीं कर सकते. தேவன் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். परमेश्वर हमारे बारे में गवाही देना है. மற்ற மனிதர்கள் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். दूसरे मनुष्य हमारे बारे में गवाही देने हैं. அப்படி இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். ऐसा रहते समय ही हम स्वर्ग जा सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. உற்சாகமா சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. एक जोर से खुशी से हालेलुया कहेंगे. ஒரு வேடிக்கையான கதை அடிக்கடி சொல்லுவாங்க. एक कई बार ये कहते हैं, ஒரு ராஜா என்ன பண்ணாரு, एक राजा क्या करता है, 3 பேரை கூப்பிட்டு 3 लोगों को बुलाकर இவர்களிலே உண்மை உள்ளவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக इनमें से सच्चा कौन है देखने के लिए 3 ஆப்பிள் பழத்தை எடுத்தாரு. 3 सेब लिए. ஆப்பிள் பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? सेब कितने लोगों को पसंद है? ஆப்பிள் பழம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. सेब बहुत अच्छा है. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுதுன்னு சொல்றாங்க. बोलते हैं एक सेब खाया तो उतना ही खून हमारे शरीर में बनता है. தினந்தோறும் ஆப்பிள் பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனா நம்ம வாங்க முடியல. रोज सेब खाया तो बहुत अच्छा हो सकता है मगर हम ले नहीं पाते. ஒரு சில நாடுகள் எல்லாம் அது ஃப்ரீயா சாப்பிடுறாங்க.
कई देशों में वो मुफ्त में खाते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஆப்பிள் பழத்தை 3 பேருக்கு கொடுத்து ये सेब 3 लोगों को देकर 3 பேருக்கும் என்ன சொன்னாருன்னு சொன்னால், तीनों को क्या कहा तो நீங்க இந்த பழத்தை எடுத்துக்கொண்டு போய் आप ये सेब ले जाकर யாரும் பார்க்காத ஒரு இடத்திலே தனியா சாப்பிட்டுட்டு வந்துருங்க. कोई देख ना पाए ऐसी जगह पे जाकर अकेले खा के आ जाइए। உடனடியாக இவங்க 3 பேரும் புறப்பட்டு போனாங்க. तुरंत ये तीनों चले गए। நீங்க யாரு தனியா சாப்பிட்டு வரீங்களோ जो भी अकेले खाकर आएगा அவர்களுக்கு பெரிய gift கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. उनके लिए बहुत बड़ा उपहार दिया जाएगा कहा। ஒருத்தர் போனாரு, एक जन गए, ஒரு பெரிய காடு, एक बहुत बड़ा खेत, அமேசான் காடு போல ஒரு பெரிய வனாந்தரமான இடத்துல போயிட்டு அவங்க சாப்பிட்டு வந்துட்டாரு. बहुत ही सुनसान जगह में जाके वो खा के आ गए। இன்னொரு ஒரு நபர் போனாரு, ஒரு பாழடைஞ்ச கிணத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு வந்துட்டாரு. दूसरे गए वो कुएं के अंदर बैठकर खा के आ गए। இன்னொரு நபர் பழத்தை மீண்டும் கொண்டு வந்து கொடுத்து விட்டார். तीसरा व्यक्ति वापस लाकर दे दिया। ஏன் என்னாச்சு? இவங்க எல்லாம் ஒண்ணு கேட்கும் பொழுது இவர் சொன்னாரு, நான் போய் அந்த காட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு வந்துட்டேன். ये क्या हुआ? ये लोगों ने बोला कि खेत में जाके खा के आ गया। ரெண்டாவது ஒரு நபர் சொன்னாரு, நான் பாழடைஞ்ச கிணத்துல யாருமே பார்க்கல, அங்க சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. दूसरा कहा कि मैं कुएं में जाके खा के आ गया। மூன்றாவதாக இந்த நபர் பழத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்த உடனே तीसरा ये फल वापस लाकर देते समय, ஏம்பா உன்னால ஒரு இந்த வேலையை கூட செய்ய முடியாதா? क्या तुम ये काम भी नहीं कर सकते क्या? இவர்கள் 2 பேரும் அவருடைய வேலையை முடிச்சிட்டு வந்துட்டாங்களே, ये दोनों अपना काम खत्म करके आ गए, நீ ஏன் இன்னும் முடிக்கவில்லை? क्या तुमने अब तक क्यों खत्म नहीं किया? திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறாயே, காரணம் என்னன்னு கேட்டாங்க. फिर से लाके क्यों दे रहा है, क्या कारण है पूछा। உடனடியாக இந்த நபர் சொன்னாரு, तुरंत इस मनुष्य ने कहा, என்னை படைத்த கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு மறைவா நான் சாப்பிட முடியலன்னு சொன்னார். मुझे बनाने वाला परमेश्वर देख रहा है, उनसे छुपा कर मैं खा नहीं पाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு மறைவாக என்னால சாப்பிட முடியல, திருப்பி கொண்டு வந்து பழத்தை கொடுத்து. वो देख रहे हैं, उनसे छुपा कर मैं खा नहीं सकता बोल के वापस लाकर दे दिया। அவருக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது, उनसे छुपा कर आप कुछ नहीं कर सकते, அவருக்கு மறைவாக ஒன்றும் பேச முடியாது, उनसे छुपा कर तो आप कुछ भी बात नहीं कर सकते, அவருக்கு மறைவாக யாரையும் நாம் ஏமாத்த முடியாது, उनसे छुपा के आप किसी को ठग नहीं सकते, அவருக்கு மறைவாக நாம் எந்த காரியமும் செய்ய முடியாது. उनसे छुपा के आप कोई काम नहीं कर सकते। எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். सब कुछ वो देख रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। வாலிய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றவர்களுக்கு தெரியாம சில காரியங்களை செய்றாங்க. जवान लोग आज उनके बुजुर्गों से छुपा कर बहुत कुछ करते हैं। வாலிய பிள்ளைங்க என்ன செய்றாங்க? जवान लोग क्या करते हैं? காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு कॉलेज जा रहे हैं कहकर வேற எங்க போறாங்கன்னு தெரியல, फिर कहाँ जाते पता नहीं, அவங்களுக்கு தெரியல ஆண்டவர் நம்மள பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியல, उन्हें पता नहीं कि परमेश्वर उन्हें देख रहा है। ஆனால் ஆண்டவர் நம்மை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். मगर परमेश्वर हम पे ध्यान देके देख रहा है। இந்த உலகத்துல யாருமே நம்மள பார்க்கலன்னு நினைக்கிறாங்க இவங்க, इन्हें लगता है संसार में हमें कोई नहीं देख रहा, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर देख रहा है। அல்லேலூயா. हालेलुया। உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. एक हालेलुया कहेंगे। அதே போல இன்றைக்கு ஒரு சகோதரியை கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, वैसे ही एक बेटी का शादी होकर இவர் இந்த மனைவிக்கு தெரியாம வேற ஒரு கனெக்ஷன்லாம் சில பேர் பண்றாங்க. कई लोग अपने पति पत्नी को नहीं पता है ऐसी चीजें करते हैं। இவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க நம்ம மனைவிக்கு தெரியாது அப்படின்னு. इन्हें लगता है मेरी पत्नी को नहीं पता, ஆனால் मगर ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर देख रहा है। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு தெரிந்த अनेक குடும்பத்தில் அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, வெளியே சொல்ல முடியாத காரியங்கள்லாம் நடந்தது. मेरे जानने वाले कितने परिवार हैं जहां पर उन्हें ऐसे बहुत कष्ट हुए जो बाहर नहीं बता सकते। பின்னாடி அவங்களுடைய காலத்துல எல்லாம் பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அந்த நபர்கள். वो लोग अपने जीवन में ऐसे कई चीजों को, कई कष्टों को देखते हैं, வேதனையை சந்திக்கிறாங்க. कई वेदना उन्हें होती है। கணவன் மனைவியின் ஒப்பந்தமான பிறகு அவங்களுக்கு இடையில வேற எந்த கனெக்ஷனும் வரக்கூடாது. पति पत्नी एक होने के बाद उनके बीच में कोई और नहीं आना चाहिए। அல்லேலூயா சொல்லுங்க. एक हालेलुया कहेंगे। அப்போ இதனால் நம்ம சில தவறுகள் செய்யும் பொழுதுதான் மற்றவர்கள் பார்த்து குறை சொல்லுகிறார்கள். ऐसी ही गलतियों को करते समय कई लोग हमें देखकर हमें हमारी कमी बताते हैं। வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். परमेश्वर का वचन कहता है, धन्य है वे जो धार्मिक है। நீதியின் மேல் யாரெல்லாம் பசி தாகமா இருக்கிறீங்க? என்ன? நீதி. धार्मिक ஜட்ஜ் ஏதாவது சொல்றாங்க இல்லையா, ஜட்ஜஸ், அது மாதிரி நீதியின் மேல் தாகம், ட்ரிங்க் பண்றோம் இல்லையா அந்த தண்ணி, அது மாதிரி. ओ कितने ऐसा न्याय कर सकते हैं कि उन्हें प्यास नहीं है? எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? कितने लोगों को प्यास है? நீதியின் மேல்,
धार्मिकता की प्यास है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க சொன்னதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். आपके बोलना का सारा शब्द परमेश्वर देख रहा है। ஒருவேளை நீங்க கடைக்கு போனீங்கன்னா एक बार आप गए दुकान में गए तो அவர் உங்களுக்கு சில்லறை கொடுக்கும்போது அதிகமா கொடுத்துட்டாருன்னு சொன்னா आपको छुट्टा देते समय उन्होंने ज्यादा दे दिया तो நம்ம திருப்பி கொடுக்கணும். आपको वापस देना है। ஐயா நீங்க தப்பா கொடுக்குறீங்க, भाई आपने ज्यादा दे दिया, எங்களுக்கு நான் 500 ரூபாய் தான் கொடுத்தேன், भाई मैंने आपको सिर्फ 500 रुपए दिया था, பேலன்ஸ் 100 ரூபாய் தான் தரணும், आपको सिर्फ 100 रुपए लौटाने थे, நீங்க 200 ரூபாய் கொடுக்குறீங்க, आपने 200 लौटा दिए हैं, இந்தாங்க 100 ரூபாய்னு கொடுக்கணும். ये लीजिए 100 रुपए के कहना है। இது சின்ன விஷயம் தான், छोटी सी बात है, ஆனாலும் இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். मगर ये परमेश्वर देखता है। உங்களுடைய நற்கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். आपके चाल चलन पर उसकी नजर है, நற்கிரியைகளை அறிந்திருக்கிறார். आपकी चाल चलन को ताकता है। கீழே கிடந்து பணத்தை எடுத்தா கூட नीचे गिरे हुए पैसे उठाए तो भी அதை கொண்டு உரியவரோடத்துல சேர்க்கறதுக்கு முயற்சிக்க வேண்டும். किसी सेवकाई में दे देने की कोशिश करनी चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. एक जोर से हालेलुया कहेंगे। கடந்த நாட்களிலே ஒரு சகோதரர் அவர் பஸ்ல போய் கொண்டிருக்கிறார். एक दिन एक व्यक्ति बस में जा रहे थे, பக்கத்திலே ஒரு மஞ்ச பை இருக்கிறது, दूसरी तरफ एक थैली पड़ी है, அது உள்ள நிறைய லட்சக்கணக்கான பணம், उसके अंदर कई लाख रुपए हैं। ஏதோ முக்கியமான இடத்துக்கு கல்யாணத்துக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க, அங்க மறந்து விட்டு போயிட்டாங்க. कहीं शादी के काम के लिए कोई लेके जा रहे थे, वो बस में भूलकर चले गए। இந்த நபர் ஒன்னும் கிறிஸ்தவர் இல்ல, ये कोई मसीह नहीं है, அவர் இந்து மனிதர், ये हिंदू व्यक्ति थे। அவர் என்ன பண்ணாரு, இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாரு. इन्होंने ये पैसा लेके जाके पुलिस स्टेशन में दे दिया। உடனடியாக அவர்கள் அந்த மீடியால அனௌன்ஸ் பண்ணாங்க, उन्होंने इसे मीडिया में अनाउंस किया। வித்தின் 4 ஹவர்ஸ்ல அந்த நபர் வந்துட்டாங்க. 4 घंटे में वो व्यक्ति वहां पर आए, அந்த பணத்தை அவர்களிடத்துல ஒப்படைச்சாங்க. वो पैसा उन्हें दिया गया, உரிய எவிடன்ஸோட காமிச்சு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. वो सबको सबूत दिखाकर ले लिया। இந்த சகோதரர் இந்து சகோதரர் தான், ये भी भाई हिंदू भाई ही थे, ஆனால் இந்த சகோதரருக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைத்தது எல்லார் இடத்திலும். मगर इस भाई को हर जगह पे एक बहुत बड़ी इज्जत मिली। அவர் ஒன்னும் பணக்காரர் இல்ல, वो कोई अमीर व्यक्ति नहीं थे, அவர் கஷ்டப்பட்டவர், वो भी कष्ट उठाने वाले थे, கூலி வேலை செய்கிறவர், कूली का काम करते थे। அவர் நினைத்திருந்தால் இந்த பணத்தை வைத்து ஏதாவது செட்டில் ஆயிருக்கலாம், वो चाहते तो इस पैसे को लेके कुछ सेटल हो सकते थे, ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவராக இருந்தார். मगर उन्हें धार्मिकता की प्यास थी। அல்லேலூயா. हालेलुया। இந்த நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். वचन कहता है धार्मिकता की प्यास जिन्हें है वे धन्य हैं। மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். तीसरा एक चीज देखेंगे, 1 ராஜாக்களின் புஸ்தகம் पहला राजा की पुस्तक 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 17वां अध्याय 24वां वचन। இது பார்த்துட்டோம், இது பார்த்தாச்சு. ரைட். இப்போ 1 ராஜாக்கள் पहला राजा 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 18वां अध्याय 21वां वचन। 1 ராஜாக்கள் पहला राजा 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 18वां अध्याय 21वां वचन। और एलिया सब लोगों के पास आकर कहने लगा, तुम कब तक दो विचारों में लटके रहोगे? यदि यहोवा परमेश्वर है तो उसके पीछे हो लो, यदि बाल है तो उसके पीछे हो लो। அல்லேலூயா. हालेलुया। வாசி முடிச்சிட்டாங்களா? இல்ல पढ़ो। और लोगों ने उसे उत्तर में एक भी बात ना कही। अवलदाम। எலியாவினுடைய வாழ்க்கையிலே அடுத்த காரியம் என்னவென்றால், एलिया के जीवन में और दूसरी बात क्या है तो அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. उनका हिलने नहीं वाला विश्वास था। என்ன இருந்தது? डगमगाने नहीं वाला विश्वास, அசைக்க முடியாத விசுவாசம். जो डगमगाता नहीं वो विश्वास। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும். स्वर्ग राज्य में जाना है तो विश्वास होना चाहिए। விசுவாசம் இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. विश्वास नहीं है वे स्वर्ग राज्य नहीं जा सकते। அதனாலதான் ஆண்டவர் சில சிக்ஷைகளை நமக்கு கொடுக்கிறார். इसलिए परमेश्वर कुछ शिक्षा हमें देता है। சில கஷ்டங்கள் நமக்கு வருகிறது. कोई तो दुख कष्ट हमारे पास आते हैं, இந்த கஷ்டத்தில் எல்லாம் முழு விசுவாசம் அடைய வேண்டும். इन कष्ट के समय में हमें पूर्ण विश्वास रखना है। ஒரு வியாதி வந்தால், एक बीमारी आई तो பயப்படக்கூடாது, डरना नहीं है। உடனே பயந்து அழுகிறது புலம்புற கூடாது. तुरंत डर के रोना नहीं है।
நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கினவர், அவர் சுகப்படுத்துவார்னு நம்பிக்கணும். हमारा परमेश्वर इस संसार को बनाने वाला परमेश्वर है, वो हमें ठीक करेगा, ऐसा विश्वास होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இங்க உட்கார்ந்திருக்கவங்க யாருக்கெல்லாம் பலகீனம் இருக்கிறதா? यहाँ पर बैठने वाले लोगों में किसी को कोई बीमारी है? அவர்கள் நீங்க பயப்படக்கூடாது. आपको डरना नहीं. உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார். परमेश्वर आपको सामर्थ को आपको ठीक करेगा. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். ये विश्वास हमें होना चाहिए. இந்த நம்பிக்கை நமக்குள்ள ये இருக்கும் भरोसा हमें होना चाहिए. சுகம் கிடைக்கும். तो हमें हम ठीक हो जाएंगे. இன்றைக்கு விதவிதமான இந்த ஃபீவர்லாம் வந்தாச்சு. आज कई तरह के बुखार है. எந்த ஃபீவருக்கும் மருத்துவர்கள் மாத்திரைகள் கொடுப்பாங்க. कोई भी बुखार हो तो उसके लिए दवाई देंगे. மருத்துவர்கள் इंजेक्शन போடுவாங்க. कोई इंजेक्शन दे देंगे. மருத்துவர்கள் ஆபரேஷன் பண்ணுவாங்க. या तो ऑपरेशन कर देंगे. ஆனால் மருத்துவரால் சுகம் கொடுக்க முடியாது. मगर वो आपको चंगाई नहीं दे सकते. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन कह रहे हैं? மருத்துவர்களால் சுகம் கொடுக்க முடியாது. मनुष्य आपको चंगाई नहीं दे सकता. சுகம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. चंगाई देने वाला केवल हमारा प्रभु परमेश्वर यीशु है. அல்லேலூயா. हालेलुया. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, என்னுடைய சரீரத்திலே கடந்த 1999க்கு முன்பதாக मेरे शरीर में 93 के पहले से வலிப்பு நோய் காணப்பட்டது. வலிப்பு நோய் ஃபிக்ஸ். हाँ, एक बीमारी थी मेरे शरीर में. அந்த பலகீனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். उस समय मैंने दुर्बलता से बहुत कष्ट हुआ मुझे. அந்த நாட்கள்ல எங்க அம்மா என்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து மருத்துவர் கொடுத்து பார்த்தாச்சு, பிரயோஜனம் இல்லை. अपने सारी जायदाद बेच कर दवाई के लिए दे दिया, मगर कोई प्रयोजन नहीं हुआ. ஆனால் நாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க. पर हमारे घर के बाजू में एक बहन रहती थी. அவங்க என்ன கூட்டிட்டு போய் அவங்க பாஸ்டர் இடத்துல விட்டாங்க. वो उन्हें मुझे लेके जाकर उनके पास्टर के पास छोड़ दी. அந்த பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணாரு. वो पास्टर ने मेरे लिए प्रार्थना की. அப்போ ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, और प्रार्थना करके मुझसे कहा, நீங்க ரெண்டு காரியம் செய்ய வேண்டும். आपको दो काम करने हैं. ஒன்று, ஆண்டவரை முழுமையாய் நம்ப வேண்டும். पहला, परमेश्वर पे पूर्ण हृदय से विश्वास करना है. இரண்டாவதாக உங்க லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும். दूसरा, अपने जीवन कार्य को बदलना है. இரண்டாவது என்ன சொன்னாங்க? दूसरा क्या कहा? உங்க லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும். अपने जीवनचर्या को बदलना है. இந்த ரெண்டும் செஞ்சாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ये दोनों करने पर ही हमें सब कुछ मिलेगा. अनेक பேர் விசுவாசிப்பாங்க, कई लोग विश्वास करते हैं, லைஃப் ஸ்டைலை மாத்த पर மாட்டாங்க. अपने जीवन को नहीं बदलते. நான் இப்படிதான் செய்வேன், मैं ऐसा ही करता था. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. कोई भी कहे कि मैं नहीं बदलूंगा. நான் இப்படி சில பேர் நல்லா வாழ்வாங்க, कुछ लोग अच्छा जीवन जीते हैं, ஆனால் விசுவாசிக்க மாட்டாங்க. मगर विश्वास नहीं करते हैं. இங்க பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ராக் போகுது. यहाँ पास में रेलवे स्टेशन का ट्रैक जा रहा है. ஆமா, அந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ராக்கும் ஒரே மாதிரி போகணும். मगर वो देखेंगे वो पटरी दोनों सीधी जानी है. ஒண்ணு ஒரு இன்ச்சு நவுந்தா கூட ட்ரெயின் கவுந்துரும். एक तरफ 1 इंच भी थोड़ा हिल गया तो ट्रेन गिर जाएगी. அப்படிதானம்மா? ऐसा ही है ना? அல்லேலூயா. हालेलुया. ரெண்டும் ஒண்ணா போகிறதுனால தான் நம்ம எல்லா இடம் பிரயாணம் பண்ணிட்டு இந்தியா ஃபுல்லா பிரயாணம் பண்றோம். पटरी का दोनों हिस्सा सीधा जाता है, इसलिए हम कहीं भी घूम पाते हैं. இதே போல நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பரிசுத்தமும் இருக்க வேண்டும். वैसा ही हमारा विश्वास और हमारी पवित्रता साथ में होनी है. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசம் இல்லாதவன் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. जो विश्वास नहीं करता वो स्वर्ग के राज्य में नहीं जा सकता. விசுவாசிக்கிறவன் பதறான். विश्वास करने वाला धन्य है. அவங்க வாழ்க்கையில பயப்பட மாட்டாங்க. वो अपने जीवन में डरेगा नहीं. தமிழ்ல நல்ல ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு. तमिल में बहुत अच्छा पुराना गीत है. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. विश्वासी तू डरना नहीं, विश्वासी तू हिलना नहीं. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசிக்கிறவர்கள் பயப்பட மாட்டாங்க. विश्वास करने वाले डरेंगे नहीं. விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? विश्वास करने वाले क्या नहीं करेंगे? பயப்பட மாட்டாங்க. डरेंगे नहीं. யாருக்கெல்லாம் பயம் இருக்கு? कितने लोग के अंदर डर है भाई? எதையாவது குறித்து பயம் இருக்கா? कोई भी चीज को लेकर डर है? உங்களுக்கு பயம் இருக்கா? क्या डर है भाई? பயம் இருக்குன்னா डर है तो முழுமையா இன்னும் விசுவாசிக்கவில்லை. आपने पूर्ण रीति से विश्वास नहीं किया है. தேவனை முழுமையாய் விசுவாசிக்கிறவர்கள், परमेश्वर पे पूर्ण रीति से विश्वास करने वाले, அவர்களுக்கு பயம் வராது. उनको डर नहीं लगे. இப்போ अभी நம்ம இருட்டுல போகிறோம். हम लोग अंधेरे में जाते हैं. இருட்டுல போய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு பயம் வரும். अंधेरे में चलते समय हमें ஏன் डर பயம் लगता है. வருது? இருட்டுல அப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? क्या होता है? अंधेरे में जाते समय டவுன் இருக்கு, या नीचे है,
அந்த பள்ளத்துல விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கும். उसमें गिर जाएंगे खड्डे में, ऐसा डर होता है। அந்த நேரத்துல ஒருத்தர் டார்ச் லைட் அடிச்சா उस समय में किसी ने एक टॉर्च लगा दिया तो उजाला हो जाएगा, நமக்கு தைரியம் வந்துரும். हमें दिखने लगेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த வெளிச்சத்தை நாம் நம்பும் பொழுது, வெளிச்சத்தை விசுவாசிக்கும் பொழுது तो उस रोशनी को हम भरोसा करते हैं, इस पर विश्वास करते हैं, நமக்கு தைரியம் வந்துவிடும். हमें धैर्य आ जाता है। அந்த வெளிச்சம் वந்த உடனே நமக்கு தைரியம் வந்துருது. वो जैसे ही वहां पे रोशनी आती है, हमें धैर्य आ जाता है। அப்ப அந்த வெளிச்சத்தை, வெளிச்சமாகிய இயேசுவை நாம் நம்ப வேண்டும். तो वैसे रोशनी दिखाने वाले यीशु पे हमें भरोसा। அல்லேலூயா. हालेलुया। யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா रचित सुसमाचार पहला अध्याय कहता है, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ये संसार में किसी को भी जीवन का ज्योति देने वाला एक ही मार्ग। இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? यीशु के बारे में क्या कहा है? அவர் மெய்யான ஒளி. वो सकरा रास्ता है। பகலிலும் அவர்தான் ஒளியாக இருக்கிறார், दिन में भी वही रोशनी देते हैं, இரவிலும் அவர்தான் ஒளியாக இருக்கிறார், दोपहर में भी वही रोशनी देते हैं। அல்லேலூயா. हालेलुया। நாம் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. हमें कुछ भी लेके डरना नहीं है। நாம் பயம் வருதுன்னா நமக்கு விசுவாசம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். डर आ रहा है मतलब हमारा विश्वास कम हो रहा है। ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில பயப்படவே இல்லை. अब्राहम ने अपने जीवन में कभी डरा नहीं। அவருக்கு நீண்ட வருஷத்துக்கு பிறகு, 75 வருஷத்துக்கு பிறகு, 100 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. उन्हें 75 साल के बाद, 90 साल के, 100 साल के बाद उन्हें बच्चा दिया। அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே वो बच्चा कुछ बड़ा होने के बाद இத கொண்டு போய் எனக்காக பலியிடுனாரு. उसे ले जाकर बलि चढ़ा दे, कहा परमेश्वर। இப்பவும் ஆபிரகாம் பயப்படவில்லை. तभी भी अब्राहम डरा नहीं। அல்லேலூயா. हालेलुया। யாராவது இன்னைக்கு வந்து உங்களுடைய மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொன்னாலே பயப்படுறாங்க. आज कोई आके कहे अपने बच्चे को सेवकाई के लिए दे दो तो ही आप डर जाओगे, ஏன்னா பாஸ்டர் ஆகிறது சாதாரண விஷயம் அல்ல. क्योंकि पास्टर बनना आसान काम नहीं है। பல வேதனைகள், பல கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரும். बहुत सारी वेदना, कष्ट, कठिनाई आएंगी। அதனால குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா, मगर अगर परिवार में 4 लोग हैं तो எந்த பையன் நல்லா படிக்கலையோ, कौन सा बच्चा जो अच्छा पढ़ा नहीं, எந்த பையனுக்கு திறமையே இல்லையோ, जो बच्चे का कुछ हो नहीं அந்த सकता, பையனை சரி போனா போட்டு ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. अरे जाएगा तो क्या सेवकाई के लिए ही जाएगा बोल के छोड़ देते। ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது, परमेश्वर चाहता है நல்ல டேலண்ட் உள்ள பிள்ளையை தான் விரும்புகிறார். सबसे अच्छा बच्चा ही होने चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நல்ல டேலண்ட் உள்ள, அறிவுள்ள பிள்ளைகளை தான் தேவன் விரும்புகிறார். सबसे समझदार अच्छा बच्चा ही होने चाहिए। இப்ப ஆபிரகாமினுடைய மகனை கொண்டு பலியிடுன்றாரு. अब्राहम को अपने बेटे को ले जाके बलि चढ़ा दे कहते हैं। உடனடியாக ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், तुरंत अब्राहम कह सकते थे, எனக்கு ஒரே ஒரு மகனை தான் கொடுத்தீங்க ஆண்டவரே, मेरे को एक ही बेटा दिया परमेश्वर, அதை கொண்டு பலியிட சொல்லுகிறீர்களே, उसे लेके जाके बलि चढ़ाने कह रहे हो, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். मुझे डर लग रहा है कह सकता। அவர் சொல்லல. मगर कहा नहीं। காரணம் என்னன்னா, क्या कारण है? तो அவர் வந்து ஆண்டவரை, மெய்யான யெகோவா தேவனை முழுமையாய் நம்புகிறார். क्योंकि वो परमेश्वर यहोवा को पूरे हृदय से विश्वास करते थे। இந்த நம்பிக்கை என்னாச்சுன்னா, इस भरोसे से क्या हुआ तो அவருடைய பயமெல்லாம் எடுத்து போட்டு डर सारा दूर चला गया। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அவங்க பலியிடுறதுக்கு அங்க விறகு கட்டைகள், தீவெட்டிகள், இன்னும் எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது பலியிடுறதுக்கு ஈசாக்கையும் அழைத்து கொண்டு போகிறாங்க. तो वो बलि चढ़ाने के लिए लकड़ी, आग, तेल और ईसाक को भी लेके जा रहे हैं। போகும் பொழுது जाते समय இந்த பையன் கேக்குறாரு, ये बच्चा पूछ रहा है, அப்பா விறகு இருக்கிறது, தீவெட்டி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, यहाँ पर लकड़ी है, यहाँ पर दिए हैं, तेल है, सब कुछ है, பலியிடுவதற்கு ஆடு எங்கே? बलि चढ़ाने के लिए भेड़ कहाँ है? உடனடியாக தகப்பனுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். तुरंत उनके पिता का हृदय कितना दुख हुआ होगा। தகப்பன் என்ன சொல்றாரு? वो क्या कहते हैं? பலியிடுவதற்கு ஆடினுடைய காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். बलि चढ़ाने का भेड़ परमेश्वर खुद दे देगा। அந்த நேரத்துல கூட பயப்படல. उन्होंने तभी भी डरा नहीं। ஐயோ நம்முடைய மகன் செத்து போயிடுவானோன்னு பயப்படல. अरे मेरा बेटा मर जाएगा ऐसा डरे नहीं। அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. उन्हें विश्वास था, எனக்கு கொடுத்த பிள்ளையை அவர் சாகடிக்கவே விட மாட்டார். मुझे दिया हुआ बेटा वो मरने नहीं देंगे। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வீணாக போக விட மாட்டார். आपके बच्चे परमेश्वर व्यर्थ जाने नहीं देगा। உங்களுடைய லைஃபை வீணாக ஆக்க தேவன் விருப்பம் இல்லை. आपका जीवन व्यर्थ जाना परमेश्वर की इच्छा नहीं है। என்கிற காரியம் அவருக்கு தெரியும். सारे आगे होने वाले काम उन्हें पता है, உங்களுக்கும் எனக்கு தான் தெரியல. आपको और मुझे ही नहीं पता। நம்முடைய லைஃபை குட் லைஃபா ஆக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். हमारा जीवन अच्छा चलना है ये उन्हें पता है। அவர் ஆக்குவார் என்று நாம் நம்பல இன்னும். वो अगर ऐसा करेंगे ऐसा हम विश्वास ना करें तो। அன்பு சகோதரர் உண்மையை சொன்னாரு.
वो भाई ने सही बोला, सच எனக்கு बोला। பயமா தான் இருக்கு அப்படின்னாரு. थोड़ा डर है कहा। ஆனா உண்மையா இருக்கிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். वो सच होने की वजह से परमेश्वर आपको आशीष ஆனால் देगा। நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், मगर मैं क्या कह रहा हूं तो எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை அழிய விடுவதில்லை कोई भी स्थिति में परमेश्वर हमें नष्ट होने नहीं देता। என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கணும். ये विश्वास हमारे अंदर होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பரலோகத்தினுடைய நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். स्वर्ग पर भरोसा हमें होना चाहिए। இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் अनेक பேர் என்ன சொல்றாங்க? कई मसीह क्या कहते हैं, அவர் நிறைய சத்தியங்களை கேட்கறாங்க. कई सत्य वचन सुनते हैं, ஆனாலும் வாழ்க்கையில ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, पर जीवन में कष्ट कठिनाई आते समय என்னத்த சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? कलिसिया जाके क्या मतलब है, பைபிள் வாசிச்சு என்ன பிரயோஜனம்? बाइबल पढ़ के क्या मतलब है, அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. ऐसा कुड़कुड़ाते रहते हैं। அப்போ எங்களை மாதிரி போதகர்கள் போய் அவங்க ஆலோசனை சொல்லி போய் ஜெபம் பண்ணுவோம். तो हमारे जैसे दास जाके उन्हें संदेश देके उन्हें के लिए प्रार्थना करते हैं। அவ கஷ்டம் எல்லாம் படாதீங்க, பரலோக ராஜ்யம் நம்ம எல்லாம் போலான்னு பேசும் பொழுது, जब ऐसे कष्ट की बातें नहीं, हम स्वर्ग राज्य जाएंगे सब बोलते समय சில பேர் பாஸ்டருக்கே சத்தியத்தை சொல்லி கொடுப்பாங்க. कई लोग पास्टर को ही सच सिखाने लगते हैं। வாழுகிற உலகத்திலே தான் நரகம் சொர்க்கம் பரலோகம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ये यहीं पर संसार में ही स्वर्ग है नरक है, यहीं जीना है, ऐसा पास्टर को सिखाने लगते हैं। ஆல்ரெடி நான் நரகத்துல தான் பாஸ்டர் இருக்கிறேன், पास्टर में यहीं पर नरक में ही कहते हैं, அப்படி எல்லாம் பேசுவாங்க. ऐसा कहते हैं। காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லை. क्या मतलब, क्या कारण है कि विश्वास नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், यीशु मसीह ने एक बार कहा, விசுவாசம் இல்லாத சந்ததியே, विश्वास नहीं है वो लोग, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், मैं कब तक तुम्हारे साथ रहूंगा, எதுவரைக்கும் உங்களோடு பொறுமையா இருப்பேன்றார். मैं कब तक तुम्हारे साथ पेशेंस के साथ रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர், हमारा परमेश्वर सामर्थ्य प्रभु है, மரணத்தை ஜெயித்தவர், वो मृत्यु पे जयवंत है, பாதாளத்தை வென்றவர், वो अधोलोक पे जयवंत है, மரித்தவரை உயிரோடு கூட எழுப்ப வல்லமை உள்ளவர், मरे हुए को जीवित करने का सामर्थ रखने वाला है। அல்லேலூயா. हालेलुया। அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். वो विश्वास हमारे अंदर होना चाहिए। அந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால் தான் நாம் பரலோகம் போக वो முடியும். विश्वास हमारे अंदर होने पर ही हम स्वर्ग जा पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। உண்மையாகவே சொல்லுகிறேன், सच में कह रहा हूँ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आज आपसे स्पष्ट रीति से बातें कर रहा है। இந்த பகுதியில் உள்ள மக்களை, இந்த சபையில் உள்ள மக்களை நான் பரலோகம் அழைத்து செல்ல போகிறேன். यहाँ के सभा के लोगों को मैं स्वर्ग ले जाने वाला हूँ। பரலோகத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறாங்க. स्वर्ग का भाग इनके पास है, ஆனால் இன்னும் நாம் விசுவாசிக்க வேண்டும். मगर हमें और विश्वास करना। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் இருந்து கடுகளவு விசுவாசம் இருந்தால், और विश्वास हो तो இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா போயிடுமா? इस पहाड़ को यहाँ से हट जा कहोगे तो हट जाएगा। அல்லேலூயா. हालेलुया। கடுகளவு விசுவாசம்னா சின்ன விசுவாசம் மட்டும் சொல்லல, राई के दाएं जितना विश्वास मतलब छोटा विश्वास नहीं कहता है, உறுதியான விசுவாசம். सख्त विश्वास। அல்லேலூயா. हालेलुया। கடுகு நீங்க ஒரு கடுகு எடுத்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் கடிச்சிட முடியாது. आप एक राई को लेके ऐसे दांत से तुरंत चबा नहीं सकते हो, மிஷின்ல கொடுத்தாதான் அரைக்க முடியும். वो सिर्फ मशीन में उसको पीस सकते हो, மற்றபடி கையை வச்சு நசுக்க முடியாது, अपने उंगली से नहीं दबा सकते, வாயில போட்டு மெல்ல முடியாது, अपने दांत से नहीं पीस सकते। அது ஓட்டை இல்லாத விசுவாசத்தை குறிக்கிறது. उसमें कोई छेद नहीं है वैसा विश्वास। அல்லேலூயா. हालेलुया। உற்சாகமா சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. एक जोर से आनंद से हालेलुया कहेंगे। அப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? तो पहला हमने क्या देखा, நாம எலியாவினுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். हम अपने एलिया का जीवन देख रहे हैं। எலியா தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவராக இருந்தார். एलिया परमेश्वर के सम्मुख में खड़े रहने वाला बना। எலியா நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தார். एलिया एक आदर्श गवाही जीवन जिया। எலியா உண்மை உள்ளவனாக இருந்தார். एलिया सत्य पर जिया। எலியா விசுவாசம் உள்ளவனாக இருந்தார். एलिया विश्वास योग्य जिया। அல்லேலூயா. हालेलुया। இந்த 4 காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ये 4 चीजों को अपने मन में रख लीजिए। பரலோக நம்பிக்கை நமக்கு அதிகமாய் வர வேண்டும். पर स्वर्ग पे भरोसा हमें और बढ़ना है। அல்லேலூயா. हालेलुया। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு பரலோக நம்பிக்கை இருக்குமானால் ஆலயத்துக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிட தேவையில்லை. प्रिय परमेश्वर के लोगों, एक मनुष्य पर स्वर्ग पे भरोसा होने पर कलीसिया आने के लिए किसी को बोलने की जरूरत नहीं है। ஆலயத்தை பார்த்து தேடி ஓடி வருவாங்க. वो कलीसिया को देखकर ढूंढ कर आएंगे, ஆலயத்துல விழுந்து கிடப்பாங்க. कलीसिया में गिर के बैठे रहेंगे। சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், भजन संहिता लिखने वाला दाऊद कहता है, ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுகிறேன்.
விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். कलीसिया में रहने का मेरा जी करता है कहता है. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், एक और जगह पे कहता है, ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்றும் சொல்லுகிறார். कलीसिया में रहने वाले परमेश्वर को देखने वाले बनेंगे कहता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். कलीसिया को घर बनाने वाले बनकर रहना है. ஒரு சண்டே வர்றது 4 சண்டே வராம இருக்க கூடாது. एक संडे आया और 4 संडे नहीं आया, ऐसा नहीं होना चाहिए. எல்லா சண்டேயும் வரணும். हर संडे आना है. எல்லா இடைப்பட்ட நாட்களும் முடிஞ்ச வரைக்கும் வரணும். आखिरी दिन तक आना है. தேவனை தேடும் பொழுதுதான் பரலோகம் போக முடியும். परमेश्वर को ढूंढते समय ही हम स्वर्ग जा सकते हैं. அதனாலதான் இன்னைக்கு புது ரூட்ல பிசாசு என்ன பண்றான், ஞாயிற்றுக்கிழமையும் வேலை வைக்கிறான். इसलिए आज एक नया रास्ता क्या निकाला है, शैतान संडे के दिन काम देता है. நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணவர்களா இருப்பீங்க, आप रोज प्रार्थना करने वाले रहे तो உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொல்லவே மாட்டாங்க. आपको संडे के दिन काम पे आने नहीं कहेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. மலேசியா தேசத்துல मलेशिया देश में நான் கேள்விப்பட்டேன், मैंने ऐसा सुना, அங்க என்ன பண்றாங்க, வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு நிறைய லீவு. वहाँ क्या करते हैं, संडे के दिन ही बहुत छुट्टी होता है. சண்டே லீவு கிடையாது. संडे छुट्टी नहीं होता है, सैटरडे के दिन छुट्टी होता है. இது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துகிட்டு இருந்தது. ये कुछ सालों के पहले चल रहा था. இவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ये लोग बहुत प्रार्थना कर रहे थे. மலேசியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு மனதோடு கூட ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. मलेशिया के सारे विश्वासी एक मन से प्रार्थना कर रहे थे. இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்தது இல்ல, ये कोरोना जब आया, யாருக்கெல்லாம் தெரியும் கொரோனா வந்தது? कोरोना आया था, पता है क्या भाई? இந்த நாட்களுக்கு பிறகு அங்க தலைகளாக மாறிவிட்டது. उसके बाद वहां के सारे मुखिया बदल गए. அங்க இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும்தான் இன்னும் வெள்ளிக்கிழமை லீவு. वहां पर अभी सिर्फ एक ही स्टेट में शनिवार के दिन छुट्टी है. மற்ற எல்லா ஸ்டேட்லயும் சண்டே லீவ் விட்டாங்க. बाकी हर स्टेट में अब संडे छुट्टी है. ஹல்லேலூயா. हालेलुया. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. एक जोर से हालेलुया कहेंगे. யாருக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொல்றாங்களோ, जहां पर भी संडे के दिन आपको प्रार्थना में काम पे आने कहते हैं, நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. आप रो के प्रार्थना कीजिए, ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், परमेश्वर मुझे कलीसिया में जाना है, संडे வேலைக்கு போக கூடாது, काम पे नहीं जाना है. அப்படின்னா ஆண்டவர் தருவார் நமக்கு. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை தருவார். तो परमेश्वर हमें मंडे से सैटरडे तक काम देगा. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், ஓய்விற்கு கர்த்தர் உதவி செய்வார். संडे के दिन परमेश्वर के पास आने के लिए सहायता करें. ஹல்லேலூயா. हालेलुया. யாருக்கெல்லாம் எலியாவை போல் மாறுகிறதுக்கு ஒரு உணர்வு உண்டு? कितने लोगों को एलिया जैसा बदलने का एक इच्छा है? எலியா ஒரு முறை சொன்னார், एलिया ने एक बार कहा, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும், அதாவது 2 நினைவுகளால இருப்பீங்க, कब तक आप 2 मन के रहोगे? எந்த மட்டும் 2 நினைவுகளாக இருப்பீர்கள், कब तक 2 मन के रहोगे? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதியுங்கள், अगर परमेश्वर यहोवा ही परमेश्वर है बोला तो उसकी आराधना करो, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், बाल अगर परमेश्वर है आपको लगता है तो उसकी आराधना करो. 2 நினைவுகளாக இருக்காதீங்கன்னு சொன்னாரு. 2 मन का मत रहो कहता है. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் தனி ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து எல்லாவற்றையும் முறியடித்தார். वो एक ही भविष्यवक्ता रहकर सब कुछ किया और कहा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ அங்க ஒரு பெரிய சவால் நடந்தது. अनेक முறை இந்த காரியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. तो आपने ये कई बार सुना होगा, वहां एक सभा हुई. பலியிடும் பொழுது, बलि चढ़ाने के समय யாருடைய கடவுள் வானத்திலிருந்து அக்கினியை போடுகிறாரோ, जिसका ईश्वर स्वर्ग से अग्नि उतारेगा, அவர்கள் தான் உண்மையான தெய்வம் என்று முடிவெடுத்தார்கள். वही सच्चा परमेश्वर है ऐसा बोला गया. ஹல்லேலூயா. हालेलुया. அங்க என்ன நடந்தது? क्या हुआ? கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை போட்டு எலியாவினுடைய பலியை பட்சித்து எடுக்கும்படி அக்கினியை போட்டார். तो परमेश्वर ने स्वर्ग से अग्नि उतार कर एलिया की बलि को स्वीकार किया जलाकर. ஹல்லேலூயா. हालेलुया. எலியா தீர்க்கதரிசி அசைக்க முடியாத விசுவாசம் வைத்ததனால தான் एलिया का न डगमगाने वाला विश्वास होने के कारण சவால்ல ஜெயித்தார். वहां पर सभा में जीत गए. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கும் நமக்கு நிறைய சவால்கள் வந்து கொண்டிருக்கிறது. आज भी हमारे सामने कई ऐसे चुनौतियां आती है. பிசாசு நமக்கு முன்பதாக நிறைய சவால்களை கொண்டு வைக்கிறான். शैतान हमारे सामने कई चुनौतियां लाके रखता है. ஆனாலும் அதிலே ஜெயத்தை பெற வேண்டும். मगर वहां पर हमें जयवंत होना है. நம்முடைய அருமையான பாஸ்டர் சேவியர் ஐயா கூட நிறைய சவால்கள் கடந்த ஆண்டுலயும் இந்த ஆண்டுலயும் வந்திருக்கிறது. तो हमारे पास्टर जेवियर के सामने भी कई दिनों में चुनौती आई है, आ रही है. எல்லா சவால்களையும் ஜெயிக்க கூடிய பலனை ஐயாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். हर चुनौतियों में जीतने के लिए सामर्थ परमेश्वर ने दिया है. காரணம் என்ன? ஐயாவுக்கு அசைக்க முடியாத விசுவாசம்.
क्यों? क्योंकि उन्हें न डगमगाने वाला विश्वास रखा है। இந்த ஊழியத்தை தொடங்கினவர் ஆண்டவர். इस सेवकाई को देने वाला परमेश्वर है। நான் அவருடைய வேலைக்காரன். मैं उनका काम करने वाला हूँ। அவர் என்னை சோர்ந்து போக விட மாட்டார். वो मुझे अकेला नहीं छोड़ेगा। அவர் என்னை அழிந்து போக விட वो மாட்டார். मुझे नाश होने नहीं देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப प्रिय परमेश्वर के लोगों, சரீரத்துல ஐயாவுக்கு பலம் குறைவா இருக்கலாம். शरीर में उन्हें सामर्थ कम हो सकता है। உண்மையாக அவர் ஆத்துமா இன்னைக்கு செழிப்பாக இருக்கிறது. उनका आत्मा आज भी बहुत बलवंत है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்களும் இதே போல ஒரு விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருங்க. आप भी ऐसे ही एक विश्वास में आगे बढ़ जाइए। விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது विश्वास हमारे अंदर होते समय கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर में आशीष நம்ம करेगा। எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? सभी अपनी जगहों पर खड़े हो जाएंगे। எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து